ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் சுவாமி கார்பங்காடு சுவாமி அப்படிங்கிற ஒரு மகா பெரியவர் எழுந்தருளியிருந்தார். எல்லாருக்கும் அவரை தெரியாத இருந்திருக்க முடியாது. அதில் அவருடையதான சிஷ்யர்கள், பிரதானமான சிஷ்யர்கள் சுவாமி வேலுக்குடி வரதாச்சாரியர் சுவாமி பிரதானம். பிரகாண்டமான வித்வான், அனவரதமும் அனுபவத்திலேயே இருக்கக்கூடியவர், ஆழ்ந்த அனுபவத்திலே இருக்கிறவாவெல்லாம். அவர் திவ்ய தேச சம்ரக்ஷண சபா ட்ரஸ்ட் போன்றவைகள் எல்லாம் இருந்து நம்ம சம்பிரதாயத்துக்கு பலவேறு விதமான கைங்கரியம் பண்ணியிருக்கார். சின்ன வயசில் அவள் திருமாளிகைக்கு சென்னையில் அடியன் வந்திருக்கேன். அப்போ இவா தகப்பனார் சிஏ படிச்சுட்டு இருந்த சமயம். அந்த சந்தர்ப்பத்தில் அடியன் வந்தபோது அநேக விஷயங்கள் அவரோட பேசுகிறதுக்கு ஒரு பாக்கியம், அவர் பேசி கேட்குற பாக்கியம்லாம் கிடச்சிது. அதுக்கப்புறமா இவருடைய தகப்பனார் சொல்லவே வேண்டாம், உலகத்திலே பிரக்யாதி. உங்களுக்கெல்லாம் சூரியனை தெரியுமா அப்படின்னு கேட்குறது மாதிரி அவரை பற்றி சொல்லணும்னா, அப்பேற்பட்டதான வேலுக்குடி ஸ்ரீமான் உவே கிருஷ்ணன் சுவாமி, அவருடைய திருக்குமாரர் வேலுக்குடி ரங்கநாதன் சுவாமி அப்படிங்கிறவர் உபய வேதாந்தாச்சாரியராக எழுந்துள்ளிருக்கக்கூடிய சுவாமி. இவர் திருமலை வேதாந்த தேவநாதாச்சாரியர் சுவாமிகிட்ட மீமாம்சம், வேதாந்தம், தர்க்கம் போன்றதான சாஸ்திரங்கள்லாம் பூர்ணமாக கலையற கற்ற மாந்தர்ன்றது மாதிரி பூர்ணமாக கலையற கற்று, அதுக்கப்புறமா இங்கே ஸ்ரீரங்கத்திலே எழுந்துள்ளிருக்கக்கூடியதான திருப்புல்லாணி சுந்தரராஜன் சுவாமிகிட்ட ரகசிய கிரந்தங்களோ பகவத் விஷயங்களோ பகவத்கீதை முதலியதான கிரந்தங்களுக்கெல்லாம் காலட்சேபம் கேட்டு அதனால் பரிபூர்ணதான ஸ்திதியில் எழுந்துள்ளிருக்கக்கூடிய சுவாமி. இவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கைங்கரிய ஸ்ரீ அப்படிங்கிற விருது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் பலவேறு விருதுகள் சுவாமிக்கு இருந்திருக்கும். ஆனால் சுவாமி தன்னுடையதான வினயத்தினால அதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்தலை. இருந்தாலும் இவாளுக்குன்னு ஒன்று நம்ம சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவில் இருந்துண்டு பலவேறு காலட்சேபங்களை செஞ்சுட்டும், அது இல்லாத பலவேறு வித்வத் சதஸுகளில், அதுவும் ஸ்ரீபாஷ்ய வித்வத் சதஸு போன்றவைகள் எல்லாமும் சுவாமி பூர்ணமாக அன்வைச்சு பல பேருக்கு பலவேறு ரகசியங்களையும் சொல்லிண்டு எழுந்துள்ள இருக்கக்கூடிய சுவாமி. இப்போது நேற்று 5 உபனிஷத்தினுடையதான அதில் சொல்லப்பட்டதான விஷ்ணு பரத்வத்தை சுவாமி மேல திருமாளிகை ஸ்ரீமான் உவே விஷ்ணு சித்தன் சுவாமி அருளி செய்து நம்ம கேட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது சுவாமி வேலுக்குடி ரங்கநாதன் சுவாமி மிச்சம் 5 உபனிஷத்தில் இருக்கக்கூடியதான விஷ்ணு பரத்வத்தை இப்போ சாதிக்க போகிறார். நமக்கெல்லாம் மகாபாகியம், கேட்டு அனுபவிக்கணும் எல்லாரும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஏதே சங்ககதா சுதர்சனபிருதः க்ஷேமங்கரா பாஹவः பாதத்வந்த்வமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹேஜனாः இத்யூச்சுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேன வக்த்ரேண தத் வியாகுர்வன்னிவ நிர்வகேன் மமதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சஹ உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாய ச ஸ்ரீமான் ஆவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹ. ஆஸ்திக அன்பர்கள் கூடின இந்த சபையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய வித்வான்கள், ஆச்சாரிய புருஷர்கள், கோமடம் சுவாமி, இவர்கள் அனைவருடைய திருவடி தாமரைகளிலும் அடியனுடைய பிரணாமங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தர்கள் அனைவரும் கூடி நல்ல விதத்தில் பொழுதை செலவழிக்க வேண்டும். நம்முடைய சாஸ்திரங்கள், ஹிந்து தர்மம், சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் அனைத்தும் எதை பற்றி பேசுகின்றன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுவாமி இந்த மாநாட்டை ஏற்படுத்தியுள்ளார். இதன் மூலம் பல வித்வான்கள் கூடி ஒருமித்த கருத்தாக பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமையை உலகத்தாருக்கு விளக்க வேண்டும் என்பது சுவாமியினுடைய மனோரதம். அதில் அடியேனுக்கும் ஒரு பங்கு அளித்தமைக்கு முதற்கண் சுவாமியினிடத்தில் கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 5 உபனிஷத்துக்கள். உபனிஷத் என்றால் வேதத்தினுடைய ஒரு கடைசி பாகம். வேதம் வேதம் என்று பிரசித்தமாக சொல்லுகிறோம். நம்முடைய சனாதன தர்மத்துக்கு மூலமான நூல் வேதம்தான். அதை 4ஆக ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4ஆக பிரித்து கொள்ளுகிறோம்.
அது 4 என்று சொன்னாலும் அதற்குள் உட்பிரிவுகள் பல உள்ளன, சாக்கைகள் என்று தெரிவிப்பார்கள். அந்த விதத்தில் பார்த்தால் வேதத்திலேயே பல பகுதிகள், பல வெவ்வேறு வேதங்கள் உள்ளன. ஆயிரக்கணக்கான சாக்கைகள் உண்டு என்று புராணங்கள் கூறுகின்றன. அது அனைத்தையும் ஆராய்ச்சி செய்து பார்த்தால்தான் எது வேதத்தில் சொல்லப்பட்ட உயர்ந்த தத்துவம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் ரிஷிகள் செய்து கொடுத்தார்கள். அதைத்தான் ஆழ்வார்களும் நமக்காக செய்து கொடுத்தார்கள். 2 பேரும் 2 மொழிகளில். ரிஷிகள் சம்ஸ்கிருதத்திலே ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் இது அனைத்தையும் எழுதி கொடுத்தார்கள். அதை பயின்றோம் என்றால் அதை கொண்டு வேதத்தின் பொருள் என்ன என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல ஆழ்வார்கள் அதே சம்ஸ்கிருத வேதத்தின் ஆழமான பொருளை, மக்களுக்கு மிகவும் தேவையான பொருளை தமிழ் பாஷையாலே கொடுத்தார்கள். அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் என்று மணவாள மாமுனிகள் போற்றுகிறார். அந்தமிழால் அழகிய தமிழ் மொழி, சம்ஸ்கிருதத்தில் எழுதினா நமக்கு புரியுமான சந்தேகம், அதனால் தமிழ் மொழியிலே கொடுத்தார். நற்கலைகள் ஆய்ந்துரைத்த, தானாக புதிதாக ஆழ்வார்கள் ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தவில்லை. வேதங்களை ஆராய்ந்து பார்த்து அதில் எது முக்கியமான விஷயம், சரணாகதி தான் பக்தர்களுக்கு சிறந்த மார்க்கம், பகவான் நாராயணன்தான் பரதத்துவம், அவரை பற்றினால்தான் முக்தி அடையலாம், அது அர்ச்சாவதாரத்தை தான் பற்ற வேண்டும். இது போல பல உயர்ந்த ஆழ்ந்த கருத்துக்களை ஆழ்வார்கள் விளக்கினார்கள். அப்ப இதுதான் ரிஷிகளும் ஆழ்வார்களுக்கும் நமக்கு செய்து கொடுத்தது. எத்தனை வேணாலும் இருக்கட்டும், வேதங்களே பற்பலன்னு சொல்லுகிறோம். அனந்தாவை வேதாகா, வேதத்துக்கு முடிவு என்பதே கிடையாது. நாம் 500 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் படித்து முடித்தால் கூட கடைசியில் கற்றது எவ்வளவுன்னு கேட்டால் கற்றது கைமண் அளவு. மலை அளவுக்கு வேதங்கள் இருக்குமாம், அதில் ஒரு கைமண் அளவு தான் நம்ம ஆயுசு முழுக்க படித்தால் கூட தெரிந்து கொள்ள முடியும்னு தெரிவிக்கிறார்கள். அப்போ அதை நம்மால் படிக்க முடியாது. நமக்கு இருப்பதே 100 ஆண்டுகள். அதில் வைதிகம் ஆன்மீகம்னு வருவது 50-60 வயசுக்கு. அதுக்கப்புறம் இருக்க போகிறது ஒரு 20-30 ஆண்டுகள். அந்த 30க்குள்ளே எத்தனை வியாதி, எத்தனை கஷ்டம், எத்தனை குடும்ப தேவைகள் எல்லாம் இருக்குது. அப்போ இத்தனை எல்லாம் செய்வதற்கு நமக்கு சக்தி கிடையாது. அப்போ யார் இதை செய்து கொடுத்தார்கள் என்றால் அது பெரியோர்கள். அதனால்தான் ஆச்சாரிய பரம்பரை, குரு பரம்பரையை ஏன் தினமும் நினைக்கிறோம். இப்போ சுவாமிகள் எல்லா தனியன்களையும் தெரிவித்தார்களோ இல்லையோ, எதுக்கு தனியன் சொல்லணும்? உபனிஷத்துக்களை நாம் பார்க்க போகிறோம், இதிகாச புராணங்களிலிருந்து படிக்க போகிறோம். அது எதுக்கு ஆச்சாரியர்கள்னால் அதனுடைய பொருள் இன்னைக்கு நமக்கு தெரிவதற்கு அவர்கள்தான் காரணம். அப்போ இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், கல்லூரிக்கு போகிறோம், அந்த பாடத்துக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தது தானே இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறது. அவர் சொல்லி கொடுக்காவிட்டால், இல்லை என்னை ஊக்குவிக்காவிட்டால் இன்றைக்கி என்னால் இப்படி வேலை பார்க்கவே முடியாது, ஞானமே இருக்காது, விருத்தியே இருக்காது. அதனால் வாத்தியாரை நினைவில் கொள்ளுகிறோம். அதை போல ஆச்சாரிகளை நினைத்து கொண்டு இத்தனை சாஸ்திரங்களை எப்படி பகவான் நாராயணன் சொல்லப்படுகிறார், அவர்தான் முழுமுதற் கடவுள் என்று வேதங்கள் எப்படி காட்டுகின்றன என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கு. அதில் வேதம் வேதம்னு சொல்கிறோம் இல்லையோ, வேதத்தை 2ஆக பிரித்து கொள்ளலாம். சம்ஹிதைன்னு ஒரு பாகம், பிராமணம் என்று ஒரு பாகம். அந்த பிராமண பாகத்திலையும் கடைசி பகுதி அதற்கு வேதாந்தம். இப்போ உபனிஷத்துன்னு சொல்கிறோம் இல்லையோ, அதுக்கு வேதாந்தம் என்று மற்றொரு பெயர் உண்டு. வேதத்தினுடைய அந்தம், வேதத்தினுடைய முடிவு. முடிவுன்னு சொன்னால் 2 அர்த்தம் உண்டு. நான் முடிவு செய்து விட்டேன் அப்படின்னா பேசி முடித்து விட்டேன் ஒரு பொருள் வைத்துக் கொள்ளலாம். இல்லை ஆராய்ச்சி செய்து முடித்து விட்டேன், ஒரு நிர்ணயத்துக்கு ஒரு நிச்சயத்தை அடைந்து விட்டேன் என்றும் பொருள் கொள்ளலாமோ இல்லையோ, 2மே பொருந்தும். வேதாந்தம் என்று சொன்னால் வேதத்தினுடைய கடைசி பகுதி. புஸ்தகத்தை புரட்டின்றே வந்தோம்னா கடைசியில் வரக்கூடிய பகுதி வேதாந்தம். அதே போல வேதத்தினுடைய கடைசி முடிவு என்ன? பல விஷயங்களை சொன்னால் எது இதனுடைய கருத்துன்னு நமக்கு தெரியாமல் போய்விடுமோ இல்லையோ. பகவத்கீதையில் கண்ணன் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் பல வழிகளை சொன்னார். கண்ணா உன் கருத்து என்ன? கடைசியில் நான் என்ன பண்ணணும்னு அர்ஜுனன் கேட்டபோது சரணாகதி பண்ணு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ என்று உபதேசிக்கிறாரே. அப்ப பல விஷயங்களை சொன்னால் உன் கருத்து எதுன்னு மக்கள் கேட்டுடுவா, ஏன்னா ஸ்பஷ்டமாக புரியாது. அதனால வேதமே தன்னுடைய கடைசி பகுதியில் இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து என்று வைதிகமான மார்க்கத்தை காட்டுகிறது. அதை காட்டக்கூடிய பகுதிதான் வேதாந்தம் என்றும் உபனிஷத் என்றும் அழைக்கப்படுகிறது. உப என்றால் அருகிலே என்று பொருள். நிஷத், நிஷத்தியத்தேனா அமர்கிறான்னு அர்த்தம். ஆச்சாரியனிடத்துல கிட்டக்க உட்கார்ந்துன்னு கேட்கணுமா. இதை போல ஒலிபெருக்கி போட்டு 50 பேர் 100 பேருக்கெல்லாம் சொல்றது கிடையாது. ஒரே ஒரு சிஷ்யன், அவனை பக்கத்தில் உட்காந்து வச்சுட்டு வேற யார் காதிலும் படக்கூடாது. அந்த சிஷ்யனை நன்னா பரீட்சை பண்ணி பார்த்து அவன் யோக்கியத்தை உள்ளவனா என்று பார்த்து ஒருத்தருக்கு உபதேசிப்பாராம்.
10 வருஷம் 15 வருஷம் கைங்கரியம் பண்ணணும், நிறைய படிச்சிருக்கணும். அந்த தகுதியெல்லாம் இருந்தா ஒருத்தனுக்கு மட்டும் உபதேசம் பண்ணுவா. அதான் உபனிஷத் என்று ஒரு பொருள். மற்றொரு பொருள் உப, பகவானுக்கு மிக அருகிலே இருக்கக்கூடியது. மற்ற நூல்கள் எல்லாம் தள்ளி நின்று பகவானை பற்றி பேசுகின்றன. உபனிஷத்து வேதாந்தம் தான் அருகிலே இருந்து நேரடியான பகவானை பற்றி பேசுகிறது. அதனால உபனிஷத்துக்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த உபனிஷத்துக்களிலே மொத்தம் 10 உபனிஷத்துக்கள் பிரதானங்கள். ஈஷா, கேன, கட, பிரஷ்ன, முண்டக, மாண்டூக்கிய, தைத்தரிய, ஐதரேய, சாந்தோக்கிய, பிருகதாரண்யகங்கள் என்று மொத்தம் 10 உபனிஷத்துக்கள். இதுக்கு மேல பல உண்டு. ஆனால் 10 முக்கியமான உபனிஷத்துக்கள். அவதாரங்கள் 40-50 அவதாரங்கள் புராணங்களிலே சொல்லப்படுகின்றன. ஆனால் தசாவதாரம் அப்படின்னு பிரசித்தமாக ஒரு 10 எண்ணி வச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ, அதே போல உபனிஷத்துக்களும் பல உள்ளன. எத்தனை வேதமோ அத்தனை உபனிஷத்து இருக்கணுமோ இல்லையோ, வேதம் பல உள்ளது. நான் ஒவ்வொரு வேதத்தினுடைய கடைசி பகுதியும் ஒரு உபனிஷத்து தான். அப்போ உபனிஷத்துக்களையும் எத்தனையோ உண்டு. அதில் முக்கியமாக ஒரு 10 உபனிஷத்துக்கள் என்று பெரியோர்கள் வகுத்து அதுக்கு வியாக்கியானம் செய்து அதில் இருக்கிற வாக்கியங்களை ஆராய்ந்து முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த 10 உபனிஷத்துக்களில் ஒரு 5 உபனிஷத்துக்கள் ஈஷா, கேன, கட, பிரஷ்ன, பிருகதாரண்யக, இந்த 5னுடைய பொருளை நேற்றைய தினமே அனுபவித்திருப்பீர்கள். அதில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்திருப்பீர்கள். அடியனுக்கு காரியம் மிச்ச 5 உபனிஷத்துக்கள் முண்டகம், மாண்டூக்கியம், ஐதரேயம், தைத்திரீயம், சாந்தோக்கியம் என்று 5 உபனிஷத்துக்களிலே பகவான் எப்படி சொல்லப்பட்டுள்ளார். அதில் பகவான் என்கிற வார்த்தை, நாராயணன் என்கிற வார்த்தை வேதத்தில் இருக்காது. இருந்திருந்தா இவ்வளவு ஆராய்ச்சியே வேண்டாமே. ஸ்பஷ்டமாக நாராயணன் எந்த இடத்துல சொன்னாலும் நாராயணன் படைத்தான். ஆழ்வார்களால் தான் சந்தேகமே வைக்கிறது கிடையாது. நான் முகனை நாராயணன் படைத்தான். திருமழிசை ஆழ்வார் முதல் பாட்டிலேயே நாம இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இந்த 5 நாள்ல என்ன தெரிஞ்சுக்க போறோமோ திருமழிசை ஆழ்வார் ஒரு வார்த்தையில சொன்னார், நான் முகனை நாராயணன் படைத்தான். இப்ப முழுமுதற் கடவுள் நாராயணன் தான். ஓதுவார் ஓத்தெல்லாம் எவ்வுலகத்தெவ்வவையும் சாதுவாய் நின் புகழின் தகையல்லால் பிரிதில்லை என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். எத்தனை உலகங்களில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் எத்தனை விதமான வேதங்களை வேண்டுமானாலும் படிக்கட்டும், ஓதுவார் ஓத்தெல்லாம் நின் புகழின் தகையல்லால் பிரிதில்லை. பகவானே, உன்னுடைய பெருமையை சொல்வதற்குத்தான் அத்தனை வேதங்களும் ஏற்பட்டனவே தவிர வேறு ஒரு குறிக்கோள் வேதங்களுக்கு கிடையாது என்று ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். அதுதான் முடிவு. முடிவுக்கு முன்னாடி சந்தேகம் இருக்கணும் இல்லையா? சந்தேகமே தப்புன்னு சொல்ல முடியாது. சந்தேகத்தை தீர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் தப்பு. சந்தேகம் மனசுல இருந்தா ஆராய்ச்சி பண்ணுவதற்கான தூண்டுதல் இருக்கும் அல்லவா? அப்ப சந்தேகத்துல முதல்ல தொடங்கணும். சந்தேகம் ஏன் வருகிறது? வேதத்தில் பிரம்மம் இந்த சொல்லத்தான் திரும்ப திரும்ப சொல்லும். பிரம்ம பிரம்ம, யார் அந்த பிரம்மம் என்பதுதான் பெரிய ஆராய்ச்சி. அதை ஆராய்ந்து முடித்தோம் என்றால் இவர்தான் பரதெய்வம், இவர்தான் முழுமுதற் கடவுள், இவரைத்தான் பரதத்துவம் என்று வேதங்கள் சொல்லுகின்றன. அவரை அடைவதுதான் இலக்கு. வேதம் நிறைய சொல்றது. பிரம்மம் என்று ஒருவர் இருக்கிறார், அவர்தான் உலகம் அனைத்தையும் படைக்கிறார். இதான் அடையாளம். இப்ப நாம ஆராயணும், யார் உலகத்தை படைக்கிறார்கள். ஆராய்ந்து முடிவு பண்ணிட்டா யார் பிரம்மம்னு தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது, யார் பிரம்மமோ அவரைத்தான் நீ இறுதியில் அடைய வேண்டும். மோட்சம் மோட்சம்னு சொல்றோமே, அந்த பிரம்மத்தை அடைவதுதான் மோட்சம். இது 2வது சொல்றது. சரி, எப்படி அடைய வேண்டும் என்னால் அவருடைய அருளால் தான் அவரை அடைய வேண்டும். அப்ப மொத்தமா இவர் யாருன்னு தெரிந்து கொள்ளாவிட்டால் நம்மால எதையுமே அடைய முடியாது. பிரம்மம் யாரு தெரிந்தால்தான் அவரை அடையணும்னு முடிவெடுக்க முடியும். அடைய வேண்டும் என்று முடிவெடுத்தால்தான் அவரை பற்றி அவர் அனுகிரகத்தால் அடைய முடியும். அப்ப இந்த பிரம்மம் யார் என்கிற கேள்விதான் உபனிஷத்துக்கள்ல ஒவ்வொரு இடத்திலும் செய்யப்படுகிறது. அதுல ஒரு 5 உபனிஷத்துக்கள் முண்டகம், மாண்டூக்கியம், ஐதரேயம், இவை 3ம் சிறிய உபனிஷத்துக்கள். ரொம்ப பெருசு விஸ்தரம்னு சொல்ல முடியாது. தைத்திரிய உபனிஷத்து ஓரளவுக்கு பெரியது, 3 வல்லிகளை கொண்டது. கடைசியில சாந்தோக்கியம் கேட்கவே வேண்டாம். சாமவேதத்தினுடைய உபனிஷத்து சாந்தோக்கியம் என்பது 8 பிரபாடகங்கள், மிகப்பெரிய உபனிஷத். நேற்று பிருகதாரண்யகம்னு பார்த்திருப்பீங்களே, பேர்லயே பிருகத் பெரியதுன்னு இருக்கிறது. அதை போல சாந்தோக்கிய உபனிஷத்தும் 8 அத்தியாயங்கள், 8 பிரபாடங்களை உடையபடியால பெரியது. அவ்வளவு அர்த்தங்களை சொல்லுகிறது. அதிலே காலம் உள்ள வரையில் அடியேனும் அறிந்த மட்டில் ஓரிரு விஷயங்களை அந்தந்த உபனிஷத்தை ஆராயணம்னால் ஒவ்வொரு வரியையும் பார்க்க வேண்டும். அதில் என்னென்ன அடையாளங்கள் சொல்லப்பட்டுள்ளன. எல்லா உபனிஷத்துக்களுமே பிரம்மத்தை பற்றித்தான் பேசுகின்றன. உலகத்தை படைத்த கடவுள் யாரோ அவரை பற்றித்தான் உபனிஷத்துக்கள் அனைத்துமே பேசுகின்றன. அந்த படைத்தவர் யார் என்று முடிவு செய்ய வேண்டும். இப்போ இங்கே இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கோம். யாரோ ஒருவரை அழைக்க வேண்டும்னு வெளியிலிருந்து ஒருத்தர் சொல்றார். யாரை அழைக்கணும்னா இந்த மண்டபத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் அப்படின்னு சொன்னா அடையாளப்படுத்த முடியாது. இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கோமே, அப்ப இது ஆண் பெண், வேஷ்டி உடுத்தின் இருப்பார், உத்திரியை உடுத்தின் இருப்பார், சட்டை போட்டு இருப்பார், திருமணிட்டு இருப்பார், ஏதோ ஒரு அடையாளம் சொல்ல வேண்டுமோ இல்லையோ. அந்த அடையாளங்களை வைத்து இவர் யாரை அழைக்க விரும்புகிறார் என்று முடிவு செய்து விடலாம்.
அதை போல முழுமுதற் கடவுளை பற்றி மோட்சம் அடைய வேண்டும். இந்த ஒரு வரி மாறவே மாறாது. அந்த முழுமுதற் கடவுள் யார் என்று முடிவு செய்வதற்கு என்னென்ன அடையாளங்கள் சொல்லப்பட்டுள்ளன என்று சில வாக்கியங்கள், சில சொற்றொடர்களை பார்த்தோம் என்றால் உபனிஷத்திலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதில் முதல்ல முண்டகோபனிஷத்து. முண்டகோபனிஷத்தில் சௌனகர் என்கிற ஒரு ரிஷி, உபனிஷத்துக்கள்லாம் அநேகமா ரிஷிகளுடைய உரையாடல்கள் தான் இருக்கும். இந்த ரிஷி அந்த ரிஷியோடு பேசினார், இல்ல பலர் சேர்ந்து ஆராய்ச்சி செய்தார்கள். இது ஒன்றும் உபதேசம் கிடையாது. இதை போல நீங்கள்லாம் உட்காந்துங்கோ, நான் சொல்றேன், நான் சொல்றது அப்படியே உண்மை என்று நம்பிக்கொள்ள வேண்டும் அப்படின்லாம் எந்த ரிஷியும் எந்த உபனிஷத்திலும் சொல்லவே இல்லை. நன்னா ஆராய்ச்சி பண்ணு. ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரியச்ச புனః இதம் ஏகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதா என்று ஒரு அழகான வச்சனம். எத்தனை சாஸ்திரங்களோ நன்னா ஆராய்ச்சி பண்ண வேண்டும், அப்படியே சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூட நம்பிக்கை என்று இந்த சம்பிரதாயத்தில் சொன்னதே கிடையாது, சனாதன தர்மத்திலேயே கிடையாது. எத்தனை வேணுமோ கேள்விகள், அத்தனை கேள்விகளுக்கும் பதில்கள் சொல்லப்பட்டுள்ளன. அதை புரிந்து கொள்ளுவதற்கு முயற்சி எடுக்கணும். நான் கேள்வி மட்டும் கேட்பேன், நீ சொல்ற பதில காதல போட்டுக்க மாட்டேன்னு சொல்றதுல பிரயோஜனமே கிடையாது. கேள்வி கேட்டால் அதற்கான பதில் என்னன்னு ஆராய வேண்டும். அதை போல சௌனகர் என்கிற ஒரு முனிவர், அங்கிரஸ் என்று வேறு ஒரு ரிஷி, அவரிடத்துல சௌனகர் போய் கேள்வி கேட்கிறார். பரமாத்மா என்பவர் யார்? பிரம்மம் பிரம்மம்னு சொல்லப்படுபவர் யார்? ஒருவரை உணர்ந்தால் உலகத்தில் அனைத்தையும் உணர்ந்ததாகும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த ஒருவர் தான் பிரம்மம். அது எப்படி ஒருத்தரை தெரிஞ்சுட்டா அனைவரையும் தெரிந்ததாக எப்படி ஆகும்னால், இது அனைத்துக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார். இந்த ஒரு நாற்காலி இருக்கே, இது பரமாத்மாவினுடைய ஒரு வடிவம். இந்த வேஷ்டிக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார், இந்த மாலைக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார், அடியனுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார், உங்களுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கார். அப்ப பரமாத்மா என்று ஒருவரை அறிந்து கொண்டு விட்டால் அவருடைய வெவ்வேறு வடிவங்கள் தானே இந்த உலகத்தில் இருக்கின்றன. அப்ப அனைத்தையும் அறிந்ததாகி விடுகிறது. அடியனை பத்தி தெரிஞ்சுட்டா இந்த உடலையும் சேர்த்து தெரிஞ்சதா தானே அர்த்தம். அதே போல பிரம்மத்தை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் யார்? அவரை பத்தி எனக்கு சொல்ல வேண்டும் என்று சௌனகர் கேட்கிறார். அப்ப கேள்வி பிரம்மத்தை பத்தினது. வரிசையா உபதேசம் பண்ணுவதற்கு அங்கிரசு தொடங்குகிறார். அவர் முதல்ல சொல்லுவதே, அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ எல்லா புத்தகங்களையும் படிக்க வேண்டும். துவே வித்யே வேதித்தவ்யேன ஆரம்பிக்கிறார். முதல்ல ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், சீக்ஷா, வியாக்கரணம், கல்பம், நிருக்தம், ஜோதிஷம், சந்தஸ், 6 அங்கங்கள், 8 உபாங்கங்கள், என்னென்ன புஸ்தகங்கள் இந்த தர்மத்தில் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் படித்தால் எந்த ஒரு பொருளை தெரிந்து கொள்ள முடியுமோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்றார். சுவாமி, அதை தெரிஞ்சுக்கு தானே வந்திருக்கும். எல்லாத்தையும் படிச்சா யாரை தெரிந்து கொள்ள முடியுமோ அவர்தான் பிரம்மம்னு சொன்னால், அப்ப நாம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற ஆராய்ச்சியை இதே சௌனகர் கேட்டிருக்கார். இது ஒன்றும் புது ஆராய்ச்சியே அல்ல. இன்னைக்கு நாம எல்லா நூல்களையும் மேலோட்டமாகவாவது ஓரளவுக்கு பார்க்க வேண்டும். அதில் யார் சொல்லப்பட்டிருக்கிறார்கள்னு புரிந்து கொள்ள வேண்டும்னு முயற்சி எடுத்தால், இதை சௌனகருக்கு அங்கிரசு எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாரோ தெரியாது. இதே அடையாளத்தை அவர் சொல்றார். எல்லா புத்தகங்களும் ஒத்தரை பத்தி தான் பேசுறது. இந்த புத்தகம் வேற ஒரு தெய்வத்தை சொல்றது, அந்த புத்தகம் வேற ஒரு தெய்வத்தை சொல்லுகிறது என்று நினைக்காதே. எல்லா புத்தகங்களும் ஒருவரைத்தான் சொல்லுகின்றன, அவர்தான் பிரம்மம் என்று சௌனகர் அங்கிரசு தெரிவித்தார். சரி, அந்த பிரம்மம் எப்படிப்பட்டவர் என்றால் முதல்ல அவரும் குழப்பிட்டார். அதபரா யயா தத் அக்ஷரம் அதிகம்யதே எத்தத் அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அசக்ஷுஸ்ரோத்ரம் தத் அபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் யத் பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராக. ஒருத்தர் அடையாளம் சொல்லணும்னால் எத்தனை அடையாளம் சொன்னாலும் அவரை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படித்தான் இப்போ வேதம் அடையாளம் சொல்லிருக்கு. அவருக்கு கோத்திரம் கிடையாது, அவருக்கு உடம்பு கிடையாது, கை கால்கள் கிடையாது, காது மூக்கு கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. இப்படி ஒருத்தருக்கு அடையாளம் சொன்னால் எப்படி பண்ண முடியும்? இது இருக்குன்னு சொன்னால் தானே அடையாளம் நம்மால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லவே இல்லை. அத்ரேஷ்யம், கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது. அக்ராஹ்யம், மனசாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அசக்ஷுஸ்ரோத்திரம், கண்ணு காது கிடையாது. அபாணிபாதம், கை கால் கிடையாது. நித்தியம், எப்போதும் இருப்பவர். விபும், எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கிறார். சுசூக்ஷ்மம், மிகவும் நுண்ணியவர். ரொம்ப முரண்பட்டு பேசுகிறது பாருங்க. பெரிய பொருளா இருந்தா இப்ப யானை இருக்கு, யானை பெரியதுன்னு சொல்லலாம், மலை பெரியதுன்னு சொல்லலாம், ஆனா சின்னதுன்னு சொல்ல முடியாது. வேதம் பிரம்மத்தை பத்தி சொல்றது எல்லாவற்றையும் விட பெரியவர், ஆனா அனைத்தையும் விட நுண்ணியவர். எப்படி சுவாமி ரெண்டும் இருக்க முடியும்னா அவருக்கு அந்த சக்தி இருக்கு. விபும் சுசூக்ஷ்மம், அனைத்துக்குள்ளும் புகுந்திருக்கும் அளவுக்கு சின்னதா இருப்பார் பரமாத்மா, ஆனா அனைத்தையும் சுத்தி இருந்து தாங்கும் அளவுக்கு பெரியவராகவும் இருக்கிறார் என்று வேதம் இப்படி பொருந்தாத புரியாத அடையாளங்களை எல்லாம் முதல்ல சௌனகருக்கு அங்கிரசு சொன்னார். அவருக்கு புரியல. சுவாமி, இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா? அவர் யாரு? இன்னும் கொஞ்சம் தெளிவான அடையாளங்களை சொல்ல வேண்டும் என்று கேட்கத்தான் ஒவ்வொன்னா சொல்றார். முதல்ல ஒரு அழகான அடையாளம் சொன்னார். எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் எஸ்ய ஞானம்
குணமயம் தபஹா. இது ஒரு முக்கியமான வார்த்தை. பல இடங்கள்ல பெரியோர்கள் எடுத்து ஆளுகிறார்கள். பகவானை சர்வஜன், உலகத்தை படைத்த முழுமுதற் கடவுளுக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்படுகிறது, சர்வஜன். சர்வஜன்னா என்ன? அனைத்தையும் அறிந்தவர். சர்வம்னா அனைத்தும், ஞஹ என்றால் அறிந்தவர் என்று பொருள். அனைத்தையும் அறிந்தவர் யாரோ? உண்மையில் அறியணும். இப்போ நமக்கு இருக்கிறது எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைத்துக் கொள்வதல்ல, உண்மையிலேயே அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும். அவனைத்தான் சர்வஜன் என்று தெரிவிப்பார்கள். உலகத்தில் யாரு சர்வஜன்? இந்த ஊரா இருக்கவே தெரிவிக்கிறேன். இந்த ஊரில் பராசர பட்டர் என்று ஆச்சாரியன், சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, மணல் வெளியில் காவேரி கரையில் விளையாடிட்டு இருந்தாராம். அந்த சமயத்துக்கு சர்வஜ பட்டன் என்று யாரோ ஒரு வேறு ஒரு மதத்தைச் சேர்ந்தவர், அவர் இந்த ஊருக்கு விஜயமாக வந்தார். இங்கு இருக்க ராமானுஜரோடு வாதம் செய்து நான் ஜெயிக்கப் போகிறேன், எனக்கு நிகரான வித்வானே கிடையாது, நான் சர்வஜன் என்று பிருதம் படித்துக் கொண்டு சிஷ்யர்களோடு வந்தாராம். பராசர பட்டர் சின்ன குழந்தை, நேர எழுந்து முன்னாடி போனார். காவேரி மணல், ஒரு பிடி மணலை எடுத்து, நீ சர்வஜன்னு சொல்றியோ இல்லையோ, அனைத்தும் உனக்கு தெரியும் என்று சொல்லுகிறாயே, இதுல எவ்வளவு மணல் இருக்குன்னு சொல்லுன்னு கேட்டாராம் பராசர பட்டர். அவன் திகைத்து போனான். இதில் எவ்வளவு மண் இருக்கு? என்ன 1ன்னு சொல்றதா, 1000ன்னு சொல்றதா, லட்சம்னு சொல்றதா, எத்தனை மண்ணுன்னு சொல்றது? சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது அப்படின்னா பட்டர் சிரிச்சாராம். நான் ஒன்று எத்தனை மணல் துளி இருக்குன்னு கேட்கலையே, இது எவ்வளவு மண்ணுன்னு கேட்டா ஒரு பிடி மண்ணுன்னு கூட உனக்கு சொல்ல தெரியாதா? அளவுபடுத்தி சொல்ல சொன்னேன். எத்தனை துகள்கள் இருக்குன்னா நான் கேட்டேன். ஒரு பிடி மண்ணுன்னு சொல்ல தெரியாதவன் நீ சர்வஜனா என்று பட்டர் கேட்டாராம். பயந்து போயிட்டான். அவரை தூக்கி மடியில் வச்சுட்டு நேர கூரத்தாழ்வான் திருமாளிகைக்கு வந்து குழந்தைய உள்ள விட்டுட்டு, இந்த குழந்தைய வெளியில் அனுப்ப வேண்டாம், கண் திருஷ்டி பட்டுடும், உள்ளே பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி இனிமே ராமானுஜர் பக்கமே வரவில்லைன்னு புறட்டு போயிட்டானாம். அப்ப சர்வஜன் என்று வேதாந்தம் சொல்லுகிறதே. யார் சர்வஜன்னால் இந்த 17 உலகங்களிலும் ஒருத்தர் கூட சர்வஜன் கிடையாது. பிரம்மா தொடங்கி சத்தியலோகத்தில் 4முக கடவுள் பிரம்மா அமர்ந்திருக்கிறார். அவர் தொடங்கி இந்த ஊரில் ஒரு சின்ன எறும்பு புழு வரைக்கும் யாருமே சர்வஜர்கள் கிடையாது. பிரம்மாவுக்கு அனைத்தும் தெரியும்னு சொல்ல முடியுமா? எப்படி சிருஷ்டி பண்ணணும்னே அவருக்கு தெரியாது. பகவான் வேதங்களை உபதேசம் பண்ணவே தான் அதை வச்சுட்டு சிருஷ்டி பண்ணார். யாரோ ஒரு அசுரன், ஹயக்ரீவன் ஒரு அசுரன் இருந்தான், மது கைட்டவர்கள் அசுரர்கள், அவர் தூங்கிட்டு இருக்கச்சே வேதத்தை பறித்து கொண்டு போய்விட்டார்கள். ஐயோ எனக்கு வேதமே இல்லையே, நான் எப்படி வேலை பார்க்கறதுன்னு பயந்து போயிட்டார். அப்ப எந்த இடத்திலும் தான் சர்வஜன்னு பிரம்மா சொல்லிட்டது கிடையாது, தான் சர்வஜன்னு எந்த தெய்வமும் கிடையாது. அப்ப யார் சர்வஜன் என்றால் இந்த உலகத்தையே தாண்டி பாப புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டு யார் இருக்கிறாரோ அவர் ஒருத்தர் தான் சர்வஜனாக இருக்க முடியும். இதை சொல்லும் போது நாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன சுவாமி, நாங்க எப்பவுமே முட்டாளா இருக்கணுமா? நாங்கள் எல்லாம் அறிவிலிகள், பகவான் மட்டும் சர்வஜனா அப்படின்னு கேள்வி வரும். அது உண்மை கிடையாது. நாம ஒவ்வொருத்தருமே சர்வஜர்கள் தான் அப்படின்னு நாங்க நினைச்சுட்டு இருக்கோங்கிறது வேற. நாம உண்மையிலேயே சர்வஜர்கள் தான், ஆனா அது வெளிப்படாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு. பரமாத்மா சர்வஜர், அது எப்பவுமே அவருக்கு வெளிப்படுகிறது. நாமும் சர்வஜர்கள், ஆனா வெளிப்படாமல் இருக்கிறது. ஒரு விளக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு விளக்கை ஏற்றி வச்சோம்னால் இந்த அறை முழுக்க வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சக்தி விளக்குக்கு இருக்கும். ஆனா நான் ஒரு மூடி எடுத்து மேலே போட்டு மூடிட்டேன்னா வெளிச்சம் வெளியில வராதோ இல்லையோ, அந்த மூடிக்குள்ள மட்டும்தான் வெளிச்சம் பறந்து கொண்டிருக்கும். அதை போல எனக்கும் இங்கு அமர்ந்து கொண்டு 17 உலகங்களில் நடக்கும் அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி உண்டு. சர்வஜனாக இருக்கும் சக்தி நமக்கும் உண்டு. ஆனா பாபம் புண்ணியம் என்கிற மூடி நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. இந்த உடல் என்கிற ஒரு மூடி மூடிக்கொண்டிருக்கிறது. அதனால தெரிந்து கொள்ள முடியவில்லை. நாம மோட்சம் அடைகிறோமோ இல்லையோ, மோட்சம் அடையும் போது இந்த மூடி போய்விடும், இந்த ஆவரணம் கிடையாது. அப்ப இந்த ஜீவாத்மாவும் சர்வஜன், வைகுந்தத்தில் இருந்து கொண்டு எங்கு நடப்பதையும் நம்மால தெரிந்து கொள்ள முடியும். ஆனா இது நமக்கு பகவானுடைய அனுகிரகத்தால வந்தது, நாம ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அப்ப வேதம் சொல்லக்கூடிய அடையாளம் சர்வஜன். யார் சர்வஜனோ அவன்தான் முழுமுதற் கடவுள் என்றால் அது நாராயணன் ஒருவனுக்குத்தான் சேரும். வேற யாருக்குமே ஞானத்தால இத்தனை காரியங்களையும் பண்ணவே முடியாது இல்லையோ. பகவான் உலகத்தை படைக்கிறார், உலகத்தை அழிக்கிறார், உலகத்தை ரட்சிக்கிறார், எல்லாம் தன்னுடைய சங்கல்பத்தாலே என்று சொல்லப்படுகிறது. பகவான் எத்தனையோ காரியங்கள் பண்றாரோ இல்லையோ. மாசூனா ஞானம், பகவானுடைய ஞானத்துக்கு குறைவே கிடையாது. அந்த ஞானத்தை கொண்டுதான் அனைத்தையும் பகவான் செலுத்துகிறார். அப்ப அந்த சர்வஜத்துவம், அனைத்தையும் அறிந்தவராயிருக்கும் தன்மை நாராயணனுக்கு ஒத்தருக்குத்தான் உண்டு. வேற எந்த தெய்வங்க, எத்தனை புராண கதை வேணாலும் எடுத்து பாருங்கோ. இந்திரனுக்கு ஏதோ சாபம் ஏற்பட்டது, எப்படி போக்கிக் கொள்வதுன்னு தெரியாமல் பகவான் திருவடிகளிலே வந்து விழுந்தார், பகவான் சாபத்தை போக்கி கொடுத்தார். இதை போல பல கதைகள். பிரம்மா தொடங்கி எல்லா தெய்வங்களுக்கும் இதை போல கதை உண்டு. சர்வஜர்கள்னு சொல்லிக் முடியாது. ஆனா பகவான் நாராயணனுக்கு அந்த பேச்சே கிடையாது. இல்லையே, ராமனாக பிறந்த போது சீதை எங்க இருக்கிறார்னு தெரியாமல் இருந்தாரு. கண்ணனாக பிறந்த போது அறிவின்மையை பல இடத்துல காட்டினார். என்னால் அது அவதாரத்துல மெய்ப்பாடு, மனுஷனாக காட்டிக்கொள்வதற்காக செய்தாரே தவிர அவர் எந்த காலத்திலும் சர்வஜனாக இல்லாமல் போவது கிடையாது. அப்ப முதல் அடையாளம் முண்டகோபனிஷத்து சொல்லுவது சர்வஜன்.
என்று சொல்லுகிறது. இதுக்குள்ள நாழி எடுத்து பார்த்தீங்களா? ஒரு வார்த்தை பார்த்திருக்கோம் உபனிஷத்தில். போரும் ஒரு அடையாளத்தை வச்சுன்னு தெரிஞ்சாலும் அதே தானே. யார் பரம்பொருள் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு அடையாளத்தை வச்சுன்னு தெரிஞ்சின்றாலும் அதே தான். 100 அடையாளங்களை வைத்து தெரிந்து கொண்டாலும் முடிவு அதே தான். எத்தனை தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு நம்பிக்கை வலுவாக இருக்கும். சமயம் 1 மணி நேரம் பேசினார், ஒரே ஒரு காரணம் தான் சொன்னார், ஒருவேளை தப்பா இருந்துட்டா அப்படின்னு சந்தேகம் வருமோ இல்லையா? ஒரு 10 காரணங்களை பார்த்தா இத்தனை 1 தப்பு 2 தப்பா போனா கூட மிச்சம் 8 காரணம் இருக்க போறது இல்லை, தப்பா எதுவுமே போக போறது இல்லை. ஆனா நிறைய காரணங்களை பார்த்தோம்னால் நமக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்கு இந்த காலத்தில் தேவைப்படுகிறது. எத்தனையோ பேருக்கு இந்த உபனிஷத்தே படிக்காமல், பிருந்தாவனத்துக்கு போறோம், மதுரைக்கு போறோம், இந்த உபனிஷத்தெல்லாம் படிச்சு வச்சுட்டா எல்லாரும் கண்ணன் கண்ணன் ஓடின்னு இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆனா கண்ணன் இடத்துல பக்தி இருக்கு. நாம இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோமே தவிர அந்த பக்தி இருக்கான்னு நம்ம ஆராய்ச்சி தான் பண்ணி பார்க்கணும். அப்ப அவரவர்களுக்கு எது தேவையோ அவ்வளவு ஆராய்ச்சி. எனக்கு சந்தேகம் இருந்தா நான் ஆராயணும், அவருக்கு சந்தேகம் இல்லைன்னா அவர் ஆராய வேண்டாம். ஆராயாதவர்களுக்கெல்லாம் சுமாரான ஞானம்னு சொல்லிட முடியாது, ஆராய்ச்சி பண்ணவனுக்கெல்லாம் நல்ல ஞானம்னு சொல்லிவிட முடியாது. சொன்னா சொல்லிட்டே போகலாம். பராசர பட்டருக்கு அதுக்கு ஒரு ஐதிஹ்யம் இருக்கு. பட்டருடைய காலக்ஷேப கோஷ்டி 2. ஒரு தினமும் யாரோ ஒரு ஏழை அவர் வந்தால் தான் பக்தர் தன்னுடைய காலக்ஷேபத்தை ஆரம்பிப்பாராம். அவர் பெரிய பண்டிதர், நியாயம் மீமாம்ச வேதாந்தம் எல்லாம் வாசிச்சவர் கிடையாது, யாரோ ஒரு பக்தர். ஆனால் அவர் வந்தால் தான் பட்டர் காலக்ஷேபத்தை சொல்லுவார். மற்ற பண்டிதர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், ஏன் அவருக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்னு. பட்டர் கேட்டாராம். முதல்ல இந்த பண்டிதர்கள் இடத்துல கேட்டார், முழுமுதற் கடவுள் யார் கேள்வி கேட்டா அவ சொன்னா, அது தெரியல, நாங்களும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், வேதம் பல மாதிரி சொல்றது, இவராகவும் இருக்கலாம், அவராகவும் இருக்கலாம், நானாவும் இருக்கலாம், பிரம்மம் நான் கூட வேதத்தில் சில இடத்துல இருக்கு, அதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்ப சந்தேகம்னு பண்டிதர்கள் சொன்னார்கள். இந்த சாதாரண ஒரு பக்தர் இருந்தார், அவரை கூட்டு முழுமுதற் கடவுள் யாருன்னு கேட்டா கண்டிப்பா நாராயணன் தான், இதுல என்ன சந்தேகம்னு அவர் பதில் சொல்லிட்டார். அப்ப படிச்சதுக்காக முடிவோடு இருக்கணும்னு சொல்ல முடியாது, படிக்காதவனுக்கு நம்பிக்கை இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்ப நமக்கு எத்தனை தேவையோ அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முதல் காரணம் சர்வஜ்ஞ சர்வவித்துன்னு சொல்லிட்டு, அடுத்த காரணம் சக்ஷுர் அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திரசூரியௌ திசஸ்ரோத்ரே வாக் விவருதாச்ச வேதாக. அடுத்தது சொல்லிட்டு விஸ்வரூபம், இந்த உலகமே யாருக்கு உடலாக இருக்கிறதோ, யாருக்கு சூரியன் சந்திரன் 2 பேரும் கண்களாக இருப்பார்களாம், அக்னி தான் அவருக்கு தலையா இருக்குமா, அவருடைய காதுகள் தான் திசஸ்ரோத்ரே, திசைகள் எல்லாம் அவருக்கு காதா இருக்குமா. இதை போல உலகத்தில் இருக்கிற பொருள்கள் அனைத்தும் யாருக்கு உடலோ அவர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லிட்டு இந்த வேச்சை எப்ப கேட்டிருக்கோம்? விஸ்வரூபம் பேரை கேட்டாலே கீதை 11வது அத்தியாயம். விஸ்வரூபம் காட்டினது யாரு? கண்ணன் தான். அப்ப விஸ்வரூபத்தை உடையவர் என்கிற அடையாளமும் பகவான் ஒருவனுக்குத்தான் பொருந்தும், வேறு யாருக்கும் பொருந்த போவது கிடையாது. அடுத்து சொல்லித்து பிரணவோ தனுஹு ஷரோஹ்யாத்மா பிரம்மதல் லக்ஷ்யமுச்சதே அப்பிரமத்தேன பேத்தவ்யம் ஷரமத் தன்வயோ பவேத் என்று அடுத்த வாக்கியம் சொல்றது. அந்த பரமாத்மாவை எப்படி தெரியுமா அடைய வேண்டும்? ஓம்காரத்தை வைத்து அடையலாம். ஒரு யாரோ ஒருத்தரை அடிக்கணும், அந்த ஒரு லட்சியம் இருக்கு, அந்த லட்சியத்தை அடிக்கணும்னா ஒரு வில்லை எடுத்து அம்பை அதில் பூட்டி இழுத்து எய்ய போகிறோம் அல்லவா? அதை போல இந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் பரமாத்மா கிட்ட சேர்க்கணும். எப்படி சேர்க்கறது? ஜீவாத்மா தான் அம்பு. இந்த அம்பை கொண்டு போய் லட்சியமான பிரம்மத்தினிடத்தில் எப்படி சேர்க்கறதுனால் ஓம் என்கிற வில்லை பயன்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இந்த ஓம்காரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஓம்காரம் பரமாத்மாவனுடைய பெருமையைத்தான் சொல்லுகிறது. அதுல முதல் எழுத்து அகாரார்த்தோ விஷ்ணுஹு, அ என்கிற எழுத்தே விஷ்ணுவைத்தான் குறிக்கிறது. அப்ப விஷ்ணுவுக்கே நான் அடிமை. ஓம்ங்கிற வார்த்தை என்ன சொல்றது? பகவான் ஒருவனுக்குத்தான் ஜீவாத்மாக்கள் அனைவரும் தொண்டர்கள், அடிமைகள் என்று சேஷத்துவத்தை சொல்லுகிறது. அப்ப பிரணவத்தை கொண்டு அடையப்படுபவர் யாரா இருக்க முடியும்? பகவான் நாராயணன் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அது அடுத்த அடையாளம் சொல்லித்து. அடுத்து இன்னொன்னு சொல்லித்து அமிர்தஸ்ய ஏஷ சேதுஹு, அந்த பகவானை அடைவதற்கு அவரே வழியாக இருக்கிறார். ஒரு பொருளை அடையணும், அடைவதற்கு ஒரு மார்க்கம், ஒரு வழியை பின்பற்ற வேண்டும். பொதுவாக வழியும் இலக்கும் வெவ்வேறாகத்தான் இருக்கும். ஆனால் முண்டகோபனிஷத் சொல்றது அவரை அடைய அவரே உபாயம். நெறிவாசல் தானேயாய் நின்றானைன்னு ஆழ்வாருடைய பாசுரம். நெறி வாசல் 2மே பகவான் தான் சொல்ற. நெறின்னு சொன்னா பாதை, வாசல்னு சொன்னா அடைய வேண்டிய இடம், 2ம் தானேயாய் நின்றான்னு ஆழ்வாருடைய பாசுரம். அதுவும் இந்த வேத உபனிஷத்துல சொல்றது. அமிர்தஸ்ய ஏஷ சேதுஹு, இந்த பகவானை பற்றினால்தான் அவரை அடைய முடியும். அப்படி வேற எந்த தேவதைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது. மற்ற தேவதைகளை பற்றி செல்வம், ஆரோக்கியம் முதலான பயன்களை அடையலாம். பகவானை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் இவரைத்தான் பற்ற வேண்டும் சொன்னால் அவர் கண்டிப்பாக நாராயணனாகத்தான் இருக்க வேண்டும் என்று அடுத்தது சொல்லித்து, அடுத்தது தவிர்க்க முடியாத அடையாளம் வைகுந்தத்தில் இருப்பவர்.
இதுக்கு மேல அடையாளம் சொல்ல முடியாதோ இல்லையோ. அவரவருக்கு ஒவ்வொரு உலகம் என்று புராணங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. பிரம்மானா சத்தியலோகத்தில் இருப்பார், சிவபெருமான்னா கைலாசத்தில் இருப்பார், இந்திரன்னா ஸ்வர்க்கத்தில் இருப்பார், குபேரன்னா அவருக்கு ஒரு புறம் இருக்கு. இது போல அவரவர்களுக்கு இடம் சொல்லப்பட்டுள்ளது. அதுல வேதம் சொல்றது திவ்யே பிரம்மபுரே ஹேஷ வியோம்னி ஆத்மா பிரதிஷ்டிதா. திவ்ய வியோமி பரமபதம் ஆகாசம்னு சொல்லப்படுகிறதே, அந்த உயர்ந்த பரமபதத்திலே இருப்பவர் தான் முழுமுதற் கடவுள். அதுக்கு பரமபதம் விஷ்ணோஃப் பரம்பதம் என்று திரும்ப திரும்ப விஷ்ணுவினுடைய இடம் பரமபதம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. அப்ப இடத்தை கொண்டு இன்னாராகத்தான் இருக்க வேண்டும் என்றும் நான் முடிவெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தது அவருக்கு அழகான திருமேனி இருக்கிறது. யதா பஷ்ய பஷ்யதே ருக்மவர்ணம், அழகான தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய திருமேனி யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் முழுமுதற் கடவுள். அவருடைய திருமேனி ஒளிக்கு முன்னால் சூரியன் கூட ஒளிவிட முடியாதுன்னு தெரிவிக்கிறது. இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். பெரிய விளக்க ஒன்று போட்டோம்னா சின்ன விளக்கினுடைய ஒளி இருட்டடிப்பு செய்யப்படும். அந்த ஒளி நமக்கு தெரியவே தெரியாது. அதை போல வைகுந்தத்தில் பகவானுடைய திருமேனி பிரகாசிக்கிறது. அந்த திருமேனியோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் ந தத்ர சூரியோபாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயம் அக்னிஹி. சூரியன் ஒண்ணுமில்லாமல் போயிடுவார், சந்திரன் பிரகாசிக்காமல் மங்கி போய்விடுவார், மின்னல் ஒளியே இல்லாமல் போய்விடும். பகவானுடைய ஒளிக்கு முன்னால் இவை ஒரு பொருட்டே அல்ல என்று தெரிவிக்கிறது வேதம். இதெல்லாம் பகவானுடைய அடையாளங்கள் தான். யாருக்கு அவ்வளவு அழகான திருமேனி உண்டுன்னு பார்த்தால் மறுபடியும் புராணங்கள் ஆராயணும். எல்லா கதைகளையும் பார்த்தோம்னால் எந்தெந்த இடத்துல பரமாத்மா தோன்றினார்னு பாகவத புராணத்தில் வருதோ முதல்ல சொல்லப்படுறது தேவர்களுக்கு கண்ணே தெரியாம போச்சு, அவ்வளவு பெரிய ஒளி வந்தது. குழுமித் தேவர் குழாங்கள் கைதொழச் சோதி வெள்ளத்தின் உள்ளே 70 உரு என் நெஞ்சுளிடும் ஆர்க்கும் அறிவறிதேன்னு ஆழ்வார் சொல்ற. ஜோதிஷ் எப்படி இருக்கும்னால் தேவர் குழாங்கள் குழுமித் தொழ, லட்சக்கணக்கான நித்தியசூரிகள் எல்லாம் பகவானை தரிசித்துக் கொண்டு கைதொழுது கொண்டு இருக்கிறார்கள். சோதி வெள்ளத்தின் உள்ளே ஜோதிஷ் ஒரு வெள்ளமாட்டம் பிரவகித்து வருமா. பகவானுடைய திருமேனியினுடைய ஒளி என்பது எல்லா திசைகளிலும் பிரவகித்து வருகிறது. அதற்கு நடுவில் 70 உரு அழகான கருப்பு திருமேனி பகவான் இருக்கு. அந்த திருமேனி என் நெஞ்சுள் எழும், என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள எனக்கு தெரிகிறதுன்னு ஆழ்வார் பாடுகிறார். அப்ப எல்லா இடத்திலும் அழகான திருமேனி, தங்கமயமான திருமேனி, அதுல அழகான அவயவங்கள், அதுல இருக்கக்கூடிய திருத்துழாய் மாலை என்னென்ன இருக்கோ. மார்பல மகாலட்சுமி தாயார் பகவானுடைய திருமேனிக்கே ஒளி உண்டு. அதுக்கு மேல மகாலட்சுமி வேற அதற்கு ஒளி சேர்க்கிறாள். 2 ஒளியுமா சேர்ந்து 2 மடங்கு இல்லை 10 மடங்கு ஆயிடும். சில சமயம் 2 ஒளியை சேர்த்தோம்னா 2 மடங்கு ஆகும். ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வச்சோம்னா 2 ஒளி சேரும்போது பல மடங்கா வளர்ந்து போயிடுமோ இல்லையோ. அதை போல பெருமானுக்கே ஒளி உண்டு. அதுக்கு மேல பிராட்டி வந்து மார்பில் அமர்ந்தாளா, திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார்னு ஆழ்வார் பாடுறார். அப்ப ஏற்கனவே ஒளியுடைய திருமேனி, அதுல பிராட்டியும் அமர்ந்தபடியால இன்னும் ஒளி அதிகமாகிவிட்டது. அந்த ஒளிக்கு முன்னால் வேறு யாரும் ஒளிவிட முடியாது என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. அது யார் என்று ஆராய்ந்தால் இந்த ஒரு வார்த்தையை வச்சு முடிவு பண்ண முடியாது. இப்ப புராணத்தை எடுத்து வச்சுக்கணும். சிவபெருமானை எப்போதெல்லாம் தரிசித்தார்கள் தேவர்கள், இந்திரனை தரிசித்தார்கள், பிரம்மாவை தரிசித்தார்கள், அப்பெல்லாம் இந்த வார்த்தை வரவே இல்லை. எப்போதெல்லாம் நாராயணன் தோன்றினார், தேவர்களுக்கு தான் கஷ்டம், ராவணனை கொல்லணும், கம்சனை கொல்லணும், துரியோதனனை அடக்கணும், என்னென்ன தேவையோ தேவர்கள் போய் பிரார்த்திப்பார்கள். முதல்ல சுகாச்சாரியர் சொல்றது ஒரு பெரிய ஒளி வந்தது, கண்ணே தெரியாமல் தேவர்கள் கஷ்டப்பட்டார்கள், பகவான் தன்னுடைய ஒளியை குறைச்சின்று தன் காட்சியை கொடுத்தார் என்றுதான் பாகவதம் சொல்றது. அப்ப அந்த ஒளி பொருந்திய திருமேனி நாராயணனுக்குத்தான் உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. சுட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது என்று ஆழ்வாரும் பாடுகிறார். அப்ப அந்த அடையாளத்தை வச்சு முடிவு பண்ணலாம். அடுத்தது முக்கியமான அடையாளம் துவாசுபர்ணா சயுஜா சகாயா. பகவான் கர்மங்களுக்கு அப்பாற்பட்டவர். யார் முழுமுதற் கடவுளோ அவர் கர்மத்துக்கு வசப்படாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நாம் அனைவருமே கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள் தான். அது நான்முகக் கடவுளாகவே இருந்தாலும் ஏதோ தவங்களை செய்து யாகங்களை செய்து புண்ணியத்தால் அந்த ஸ்தானத்தை அடைந்திருக்கிறாரே தவிர கர்மங்களுக்கு மீறி யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. அப்ப பரமாத்மா இந்த உலகத்தையே தாண்டினவர், வைகுந்தத்திலே இருக்கக்கூடியவர், அழகான திருமேனி பொருந்தியவர், தன்னை அடைவதற்கு தானே வழியாக இருப்பவர், சர்வஜனாக இருப்பவர். இத்தனை அடையாளங்களை வைத்துக்கொண்டு இவர் நாராயணன் தான் என்று நாம் முடிவு செய்யலாம். இதையெல்லாம் அங்கிரசு சௌனகருக்கு உபதேசம் பண்ணி அந்த பிரம்மத்தை அடைந்து கொண்டால் நீயும் வைகுந்தத்தை அடைந்து ஆனந்தப்படலாம் என்று முதல்ல சொன்னார். அவருக்கு ஒரு பேர் கொடுக்கிறது, பராவரன் என்று ஒரு பெயர். பராவரன் சொன்னால் உலகத்தில் நாம யாரோ உயர்ந்தவர்கள்னு சொல்றோம் இல்லையோ, அவர்களை பகவானோடு ஒப்பிட்டு பார்த்தால் இவர்கள் எல்லாம் மிக தாழ்ந்தவர்கள்னு சொல்ல வேண்டி வருமா. அதனால அவர
பரர்கள், உலகத்தில் நாம உயர்ந்தவர்கள் என்று யாரை நினைக்கிறோமோ அவர்களே பகவானோடு ஒப்பிட்டு பார்த்தால் தாழ்ந்தவர்களாகி விடுகிறார்கள். அதனால பகவானுக்கு பராவரன்னு பெயர். அப்ப உலகத்திலேயே மிக உயர்ந்தவர், தனக்கு ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத ஒருவர் தான் பரமாத்மா, அதுவும் நாராயணன் தான். வேற யாருக்குமே அந்த பெருமை கிடையாது. உலகத்தில் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவராக இருக்கும் அடையாளம் அவருக்குத்தான் உண்டு. இது முண்டகோபனிஷத்தை கொண்டு இவர் தான் பரமாத்மா பிரம்மம்னு தெரிந்து கொள்ளலாம். நாராயணன் பரதெய்வம்னு சொல்லப்பட்டது. அடுத்தது மாண்டூக்கிய உபனிஷத்து. அது இதை விட சுருக்கமான உபனிஷத்து. மொத்தமே ஒரு 12-15 மந்திரங்கள் தான். அதில் ஒரு மந்திரத்தை கூட பார்க்க வேண்டாம். அதில் என்ன சொல்லப்படுறதுன்னு மட்டும் சொல்றேன். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்த என்று 4 வடிவங்களோடு இருக்கக்கூடிய கடவுளை தொழுகிறது. இந்த 4 வடிவங்கள் யாருக்கு உண்டு? வியூகம், வியூகம்னு சொல்றோமோ இல்லையோ, பகவான் பார்க்கடலில் சயனித்திருக்கிறாரே அவருக்கு வியூகமூர்த்தின்னு பெயர். வியூகம் என்றால் பிரித்துக் கொள்வது என்று பொருள். தன்னையே 4ஆக பகவான் பிரிச்சுருக்காராம். வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று 4 வடிவங்கள். நாம சொல்றோம் இல்லையோ, சதுராத்மா சதுர்பாகு சஹஸ்ரநாமாத்தியாயத்தில் வருதோ இல்லையோ, சதுராத்மா தன்னையே சதுர்வியூகா, தன்னை 4ஆக பிரித்து கொண்டவர்னு பீஷ்மாச்சாரியர் சொல்றார். அந்த 4 வடிவங்களை எப்படி தியானிக்க வேண்டும் என்பதுதான் மாண்டூக்கிய உபனிஷத்தில் சொல்லப்படுறது. முதல்ல அனிருத்தனை எப்படி தியானிக்கணும், அப்புறம் சங்கர்ஷன் என்ற வடிவம், பிறகு பிரத்யும்னன் என்கிற வடிவம், அதற்கு மேல வாசுதேவன் என்கிற வடிவம். அவர்களை எல்லாம் என்னென்ன தன்மைகள் அவர்களுக்கு உண்டு, அவர்களை எப்படி தியானிக்க வேண்டும் என்று மாண்டூக்கிய உபனிஷத்து சொல்லுகிறது. இந்த 4 வடிவங்கள் இருப்பதே நாராயணனுக்குத்தான், வேற யாருக்கும் அந்த பெருமை கிடையாது. அப்ப மாண்டூக்கிய உபனிஷத்தும் அவரை பற்றித்தான் பேசுகிறது. அடுத்தது ஐதரேய உபனிஷத்து. அதுல முக்கியமான பகுதி ஆத்ம பஞ்சகம்னு தெரிவிப்பார்கள். பகவானை யார் முழுமுதற் கடவுளோ அவரை ஆத்மா என்று குறிப்பிடுகிறது. அது என்ன ஆத்மா? நாம் தினமும் சொல்றோம், நாங்கள்லாம் ஆத்மாக்கள் ஆத்மாக்கள்னு சொல்றோமே. ஆத்மா என்றால் என்னவென்றால் மிக நுண்ணியவராக உள்ளே புகுந்து யார் இயக்குகிறாரோ அவருக்கு ஆத்மான்னு பெயர். இப்போ நாமெல்லாம் சொல்லிக்கிறோம், நான் ஒரு ஆத்மா. ஏன் ஆத்மா? இந்த உடலுக்குள்ளே புகுந்து இந்த உடம்பை நான் தானே இயக்குகிறேன். கையை தூக்கணும்னா அடியன் தான் தூக்கணும், கண்ணை மூடணும்னா அடியன் தான் மூடணும். இந்த உடம்பை தாங்குவது, இந்த உடம்பை இயக்குவது, இந்த உடம்பை எனக்காக பயன்படுத்திக் கொள்வது, இது 3 நான் தான் பண்றேன். இந்த உடம்பு வேற யாருக்கும் உழைக்காது, எனக்கு தான் உழைக்கும். இந்த உடம்பை தூக்கி நிறுத்தணும்னா நான் தான் தூக்கி நிறுத்தணும். இந்த உடம்பை இயக்க வேண்டும் என்றால் அடியன் தானே இயக்க வேண்டும். அப்ப இது எனக்கு உடம்பு. இதை சரீரம், உடல்னு சொல்லுகிறோம். நம்மை ஆத்மா என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். சரீரத்தை யார் இயக்குகிறாரோ அவருக்கு தான் ஆத்மான்னு பெயர். இப்ப வேதம் சொல்லித்து ஆத்மாதான் உலகத்தை படைத்தது அப்படின்னு நமக்கெல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துப்போம். ஓ, என்னை பத்தி தான் வேதம் சொல்றதோ, ஆத்மான்னு சொல்லியிருக்கேன், அப்ப நான் தான் ஒரு வேளை படைத்தேனோ என்று கேள்வி வருமோ இல்லையோ. அங்க பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், ஆத்மா என்கிற ஒரு சொல்லை வைத்துக் கொண்டு முடிவு பண்ணோம்னால் நம்மை சொல்ல வேண்டும் என்றால் அடியேன் ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியாதோ இல்லையோ. அடியேன் இந்த உடலுக்கு ஆத்மான்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஒரு தகப்பனார் இருக்கார், இவர் தான் தகப்பனார் அப்படின்னா யாருக்குன்னு கேள்வி வரும். இவர் தான் கணவர்னு சொன்னா யாருக்குன்னு கேள்வி வரும். அதை போல இவர் ஒரு ஆத்மா அப்படின்னு சொன்னா எந்த உடலுக்கு ஆத்மான்னு சொல்லத்தான் வேண்டும். ஆனா வேதம் என்ன பண்ணித்து, ஆத்மாவா இதம் ஏகவேவ அக்ர ஆசீத், ஆத்மா ஒருவர் தான் படைப்புக்கு முன்னால் பிரளய காலத்தில் இருந்தார்னு சொல்றது. யாருக்கு ஆத்மான்னு சொல்லவே இல்லையே. இந்த நாயினுடைய உடம்புக்கு ஆத்மாவா, மனுஷ உடம்புக்கு ஆத்மாவா, தேவனுடைய உடம்புக்கு ஆத்மாவா, எந்த உடலுக்கு ஆத்மான்னு வேதம் சொல்லல. அதனால பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள், அப்ப எல்லாத்துக்கும் ஆத்மான்னு பொருள் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை குறிப்பிட வேண்டும் என்றால் இந்த உடலுக்கு அடியேன் ஆத்மா, உங்கள் உடல்களுக்கு நீங்கள் எல்லாம் ஆத்மாக்கள். இந்த மாலைக்குள்ள ஒரு ஆத்மா இருப்பார், இந்த ஒலி வாங்கிக்குள்ள ஒரு ஆத்மா இருப்பார். அதை போல ஒவ்வொருத்தரை பத்தி வேதம் சொல்லல. ஆத்மா என்று பொதுவாக சொன்னால் உலகில் அனைத்துக்குள்ளும் யார் இருக்கிறாரோ, அனைத்தையும் யார் இயக்குகிறாரோ அவரை பத்தி தான் பேச வேண்டும். அந்த பெருமை பகவானுக்கு தான் உண்டு. மற்ற உபனிஷத்துக்களை பார்த்தோம்னா சொல்றது, சுபாலோபனிஷத்து முதலான இடங்களில் நாராயணன் தான் சர்வபூதாந்தராத்மா, ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயண. இந்த இடத்துல கஷ்டப்படுத்தல, ஸ்பஷ்டமா நாராயணன் என்கிற சொல்லையே சொல்லி சர்வபூத அந்தராத்மா, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் உறைபவர் நாராயணன் தான் என்று வேதம் தெரிவித்திருக்கிறது. அப்ப ஐதரேயம் சொல்றது ஆத்மாதான் முழுமுதற் கடவுள் என்று. இந்த ஆத்மா யாரு யாருன்னு மற்ற இடத்துல தேடணும். அனைத்துக்கும் ஆத்மா நாராயணன் தான் ஒரு இடத்துல ஸ்பஷ்டமா இருக்கு. ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா பொருள் புரிந்து விட போகுது. இதை சேர்க்கறதுக்கு தான் நமக்கு தெரியல. அதுக்குத்தான் பெரியோர்கள் இத்தனை கிரந்தங்களை, இத்தனை ஆராய்ச்சி நூல்களை எழுதி வைத்தார்கள். இப்ப ஐதரேய உபனிஷத்து எதுவும் ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஆத்மா என்கிற வார்த்தையை சொல்லி உள்ளது. முண்டகோபனிஷத்துல பல அடையாளங்களை பார்த்துட்டோம். மாண்டூக்கியத்தில் வாசுதேவன், சங்கர்ஷன், பிரத்யும்னன், அனிருத்தன் 4 வடிவங்களை தியானிப்பது சொல்லப்பட்டுள்ளது. ஐதரேய உபனிஷத்தில் ஆத்மா என்கிற சொல் தொடக்கத்திலும் இருக்கு, முடிவிலும் இருக்கு. ஆத்மாதான் உலக அனைத்தையும் படைத்தார்னு தொடக்கம்.
இதை எவன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அவன் ஆத்மாவை அடைகிறான்னு கடைசி வாக்கியம். அப்ப மொத்தமா ஆத்மாவை பத்தி பேசுறது அந்த ஆத்மா நாராயணன் தான் என்று ஐத்தரேயத்தில் முடிவு செய்து கொள்ளலாம். அடுத்தது தைத்திரிய உபனிஷத்து. அதில் பல வல்லிகள், சீக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லி என்று பல வல்லிகள் உள்ளன. அதில் முக்கியமான ஒரு அடையாளம் சொல்லப்படுவது ஆனந்தமயன் என்று ஒருத்தரை பற்றி இந்த வேதம் பேசுகிறது. அதாவது பரமாத்மாவை புரிய வைக்க வேண்டும். திடீர்னு ஒரு மிக நுண்ணிய விஷயத்தை சொன்னா நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. அதனால என்ன பண்ணுவோம், ஸ்தூலாருந்ததி நியாயம்னு ஒரு நியாயம் உண்டு. கல்யாணம் எல்லாம் நடந்த உடனே அருந்ததின்னு நட்சத்திரத்தை பார்க்கணுமோ இல்லையோ, அதுக்கு வாத்தியார் சுவாமி அருந்ததி நட்சத்திரம் அது ரொம்ப சின்னதாக இருக்கும், சட்டுன்னு கண்ணுக்கு படாது. அப்போ வாத்தியார் என்ன பண்ணுவார், கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பெரிய நட்சத்திரத்தை முதல்ல கையில் காட்டுவார். பார்த்து இது தெரியறதான்னு கேட்பார். ஆமாம் அது அருந்ததியானா, அது கிடையாது, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு நட்சத்திரம் இருக்கு பாரு, அப்படி தெரியறதும்போ. அதுக்கு கீழே இன்னொரு நட்சத்திரம் இருக்கு பாரு, அதுதான் அருந்ததின்னு சொன்னார். சுவாமி முதலே அதை காட்டியிருக்கலாமோ இல்லையோன்னா கண்ணு பழகாது. கண்ணுக்கு சின்ன விஷயத்தை சட்டென்று பார்த்து விட முடியாது. அப்ப பெரிய விஷயத்தை காட்டி அதை பழக்கி அதை விட சின்னது அதை விட சின்னதுன்னு காட்டுறமோ இல்லையோ, அதை போல உபனிஷத்து என்ன பண்ணித்து, நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன, இந்த உடல். உடல்னா எல்லாருக்கும் நன்னா தெரியுமோ இல்லையோ, முதல்ல இந்த உடம்பை பத்தி உபதேசம் பண்ணித்து. அப்புறம் அதை விட நுட்பமா உள்ள இருக்கிறது பிராணன், மூச்சு காற்றுன்னு ஒன்று இருக்கா, அதை பத்தி உபதேசம் பண்ணித்து. அதை விட நுட்பமா மனது என்று ஒன்று இருக்கிறதா, அதை பத்தி சொல்லித்து. அதை விட நுட்பமா மனதை இயக்கக்கூடிய ஜீவாத்மா இருக்காரா, அவரை சொல்லித்து. அவருக்குள்ள ஒருத்தர் இருக்கார், அவர் தான் உலகத்தை படைத்தார். ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி, உலகம் அனைத்தையும் அந்த ஆத்மா தான் படைத்தார். அந்த ஆத்மாவுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, ஆனந்தமயா. இந்த ஒரு சொல் தைத்திரியோபனிஷத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு சொல்ல தெரிஞ்சுட்டா போறோம். ஆனந்தமயன் என்றால் ஆனந்தம் நிரம்பியவர் என்று பொருள். எப்படி ஆனந்தம் நிரம்பியவர்னா நம்ம கூட சொல்லிப்போம், நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன் சுவாமி, ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன், இதுக்கு மேல என்ன ஆனந்தத்துக்கு குறைவு இருக்க முடியும், அத்தனைவ சுகமாஸ்வன்னு நம்பெருமாள் சொல்லியிருக்கார். நான் சுகமா இங்கே தான் இருக்கேன், அப்ப நான் தான் ஆனந்தமயன்னான்னு கேட்டால் அதுக்கு அடையாளம் சொல்றது. ஆனந்தமயன் என்று சொன்னால் யார் என்றால் அதுக்கு ஒரு அழகான ஒரு படிக்கட்டு கட்டுறது. இப்போ இந்த மண்டபம் இருக்கும் இல்லையோ, இந்த மண்டபம் எவ்வளவு உயரம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் உடனே என்ன சொல்லுவோம், சாமி எவ்வளோ பார்த்தெல்லாம் சொல்ல முடியாது, நான் போய் வரதுக்குன்னு ஒரு ஸ்கேல் இருக்கு, அதை எடுத்துன்னு வரேன், அது ஒரு அடி இருக்கும், ஒரு அடி அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதுக்கு மேலே வச்சா இது ஒரு 11 அடி 15 அடி இருக்கும் இல்லையோ. எந்த ஒரு பொருளையும் அளக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு அடிப்படை அளவு வேணும். பால் வேணும்னா லிட்டரில் அளக்க போகிறோம், ஏதோ ஒரு பொருள் வேண்டும்னா அதை ஒரு படியில் அளக்க போகிறோம், அரிசியை படியில் அளக்க போகிறோம், உயரம் வேணும்னா அடிகளில் அளக்க போகிறோம். அதை போல ஆனந்தத்தை எப்படி அளப்பது, ஆனந்தத்துக்கெல்லாம் ஏதான அளவுகோல் இருக்கானா, ஒரு முதல்ல அளவுகோலை தயார் பண்றது வேதம். என்ன அளவுகோல் என்றால் மனிதனுடைய ஆனந்தம் என்றால் என்னன்னு வரையறுக்கிறது. அதுபடியா அதான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம். மனுஷன் எப்ப ஆனந்தப்படுவான்னால் யுவாஸ்யாத் சாது யுவாத்தியாயகா ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா தஸ்யேயம் பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணாஸ்யாத் சயேகோ மானுஷ ஆனந்தா. உபனிஷத்து சொல்றது மனுஷன் எப்ப தெரியுமா ஆனந்தப்படுவான், முதல்ல இளமை இருக்கணும். வயசானாலே ஆனந்தம் போயிடுறது, இளமை இருக்க வேண்டும். அப்புறம் நன்னா படிச்சிருக்கணும், மற்றவர்களுக்கு கற்பிக்கும் அளவுக்கு நல்ல ஞானம் இருக்கணுமா. சாது யுவாத்தியாயகா ஆசிஷ்டா திரடிஷ்டா பலிஷ்டா. ஆசிஷ்டகான்னு சொன்னால் நல்லா சாப்பிட முடியணும். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு சுவாமி, ஆனால் சக்கரை வியாதி ரத்த கொதிப்பு வியாதி அது இது 6 மணிக்கு மேலே எதையான இனிப்பு பொருளை சாப்பிட்டா முடியல, 7 மணிக்கு மேலே வெண்ணெயை சாப்பிட்டா வயத்த வலிக்கிறது, நான் பிரயோஜனமே கிடையாது. அப்போ எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இளமை இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் சாப்பிட்டா வயிறு ஜெரிக்கணும் இல்லையா, அதான் ஆசிஷ்டகான்னு சொல்றது. அசனசீலகா, எதை சாப்பிட்டாலும் வயிறு ஜெரிக்கணும், இது ஆசிஷ்டா. திரடிஷ்டா பலிஷ்டா, உடல் வலிமை மன வலிமை ரெண்டும் இருக்க வேண்டும். சரி சுவாமி எங்களுக்கு வேண்டியதுக்கு இன்னும் வரவே இல்லையே, நான் கடைசியில் சொல்லித்து. அப்படிப்பட்டவன் இளமையோடு கல்வியோடு உடல் வலிமையோடு மன வலிமையோடு ஜெரிக்கும் சக்தி காரியம் செய்யக்கூடிய வல்லமையோடு இருப்பவனுக்கு இந்த உலகம் முழுக்க தங்கத்தால நிரப்பி இது மொத்தமும் உன்னுடையதுன்னு கொடுத்தா மனுதன் ஆனந்தப்பட்டு விடுவான். பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணாஸ்யாத், உலகம் முழுக்க தங்கத்தால நிரப்பிடணுமா, அது மொத்தமும் உனக்குத்தான் சொந்தம்னு சொன்னா மனுஷன் ஆனந்தப்பட்டு விடுவான். உண்மைதானே? கண்டிப்பா நாமெல்லாம் ஆனந்தப்பட்டு போறோம். இப்படி ஒரு செல்வம் கிடைச்சதுன்னா அந்த செல்வத்தை தான் அளவுகோலா வச்சுக்கிறது. மனுஷனுடைய ஆனந்தம்னு அளவுகோல் இருக்கா. இப்போ இதை 100 மடங்கா பெருக்குங்கோ, அது கந்தர்வர்களுடைய ஆனந்தம். அதை 100 மடங்கா பெருக்குங்கோ பித்ருக்களுடைய ஆனந்தம். அதை 100 மடங்கா பெருக்குங்கோ தேவர்களுடைய ஆனந்தம். அதை 100ஆக பெருக்கினால் இந்திரனுடைய ஆனந்தம். அதை 100ஆக பெருக்கினால் ப்ரஹஸ்பதியினுடைய ஆனந்தம். அதை 100ஆக பெருக்கினால் நான்முகக் கடவுள் பிரம்மாவினுடைய ஆனந்தம். அதை 100ஆக பெருக்கினால் பிரம்மத்தினுடைய ஆனந்தம் வரணும். பரமாத்மாவருடைய ஆனந்தத்தை அளந்துட போகிறோம்னு நினைச்சது வேதம். 100 அளந்தது பாருங்கோ.
கிட்டக்க கூட இல்லை. பரமாத்மாவுடைய ஆனந்தத்துக்கும் இந்த 100 ஏத்தின்னு வந்தோமே, இதுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டவில்லை. வேதம் கை கூப்பி விட்டது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான். என்னால் முடியல, நான் இங்கே சந்திரன் வேணும். ஒரு குழந்தை கேட்டது, சந்திரனை பிடிச்சி கொடுன்னு அம்மா கிட்ட கேட்டது. அதெல்லாம் ரொம்ப உயரத்தில் இருக்குப்பா, முடியாதுன்னு தாய் சொல்லிவிட்டாள். நவராத்திரி வந்தது, பொம்மையெல்லாம் இறக்கிறதுக்காக அப்பா பரண் மேலே ஏறி இருந்தார். குழந்தை உடனே ஓடி வந்து, அப்பா பரண் மேலே இருக்காரே, சந்திரனை பிடிச்சி கொடுக்க சொல்லுன்னு சொல்லித்து. முடியுமா? பூமியில் இருக்கிறவர்களாலையும் முடியாதுன்னா பரண் மேலே இருக்கிறவர்களாலையும் முடியாது. அப்போ நம்முடைய ஆனந்தம் பூமின்னு வச்சுக்கோங்க. நான்முகக்கடவுளுடைய ஆனந்தம் ரொம்ப உயரம் நினைப்போமோ இல்லையோ, அது பரணில் இருப்பது போல. பகவான் நாராயணனுடைய ஆனந்தம் என்பது வானத்தை போல. அப்ப எங்கேயும் எட்டுறதுக்கே வழி கிடையாது. அப்ப வேதம் சொல்றது, என்னாலேயே பேசி முடிக்க முடியவில்லை, என்னுடைய பேச்சுக்கும் மனதுக்கும் எட்டாத உயரத்தில் பகவானுடைய ஆனந்தம் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஆனந்தத்தை உடையவர் தான் முழுமுதற் கடவுள் என்று அடையாள சொல்றது. ஆனந்தமயன், நிரவதிக்க ஆனந்தவான், 100 பெருக்கிக் கொண்டு போனாலும் அளக்க முடியாத ஆனந்தத்தை உடையவன். அல்லலில் இன்பம் அளவிறந்தெங்கும் அழகமர் சூழ் ஒளியன். ஏன் திரும்ப திரும்ப தமிழ் சொல்றேன்னா, சம்ஸ்கிருதம் ஞாபகம் இருக்காது, ஆழ்வார் பாட்டு தான் ஞாபகத்தில் இருக்கும். அல்லல் இல் இன்பம், அல்லல்னா துன்பம், துன்பம் கலக்காத இன்பமா இருக்கணும். நமக்கு இன்பம் வருகிறது, ஆனா கூட கூட ஒன்று துன்பம் இல்லை, இப்படி சொல்லுவோம். துன்பம் வருகிறது, அப்பப்ப இன்பம் ஒட்டி கொண்டிருக்கிறதோ இந்த உலகத்தில், அது அந்த இடத்துல உபனிஷத்து சொல்லவில்லை. துன்பம் கலக்காத இன்பம், அளவு கடந்த இன்பம்னு சொல்றதா ஆழ்வார் தமிழ் படுத்தினார். அல்லல் இல் இன்பம் அளவிறந்து. அல்லலில் இன்பம்னு சொன்னா துன்பம் கலக்காத இன்பம். அது எவ்வளவு இருக்கும் நாள்? அளவிறந்து, எண்ணிலடங்காத அளக்க முடியாத அளவுக்கு பகவானுக்கு ஆனந்தம் இருக்கிறது. அந்த ஆனந்த மயன், ஆனந்தமே நிரம்பியவர். உலகத்தில் மற்ற எல்லாரும் ஆனந்தப்படுகிறோமே, பகவான் தங்கிட்ட இருக்கிற ஆனந்தத்தை ஊற்றாராம் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும். ஏஷஹேவ ஆனந்தயாதி, யாரெல்லாம் அந்த பிரம்மத்தை பற்றுகிறார்களோ தங்கிட்ட இருக்கிற ஆனந்தத்தை ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார் என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. அதனாலே ஆனந்தமயன், எல்லையற்ற ஆனந்தமுடையவரான பரமாத்மா, அவருடைய ஆணைக்கு பயந்துதான் மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஓடுகிறார்கள்னு சொல்றது. பீஷாஸ்மாத் வாதப் பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர் தாவதி பஞ்சம இதி. நாம யாரெல்லாம் தெய்வம் தெய்வம் உயர்ந்தவர்கள் நினைக்கிறோமோ, இந்திரன், சந்திரன், அக்னி, குபேரன், யமன், பிரம்மா, யாராவனாலும் இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் பகவானுடைய கட்டளைக்கு பயந்து ஓடுகிறார்கள். சரியா இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் 6:05 உதயம்னு போட்டிருந்தா சூரியன் 6:05 உதிச்சே ஆகணும். ஏன்? ஒரு நிமிஷம் தள்ளி போனா என்ன ஆகும்னா பகவானுடைய தண்டனை கிடைக்கும். அதுக்கு பயந்து போய் தான் இவர் ஓடிட்டு இருக்கார். வாயு நிற்காமல் ஓடுகிறாரே, ஏன்? பகவானுக்கு பயந்து. யமதர்மராஜன் சரியா எந்தெந்த உயிருக்கு சொர்க்கமோ நரகமோ கொடுக்கிறாரே, ஏன்? பகவானுக்கு பயந்து. அப்ப இந்த தெய்வங்களை எல்லாம் ஆட்டி படைக்கும் வல்லமை படைத்தவர், அனைவரையும் இயக்கக்கூடியவர், அந்த ஆணை படைத்தவர் நாராயணன் தான் என்று தைத்திரிய உபனிஷத்திலும் அனைத்து தெய்வங்களையும் இயக்கும் சக்தி, எல்லையற்ற ஆனந்தமுடையவராய் இருத்தல், இதை போல சில அடையாளங்களை கொண்டு ஆத்மா உலகத்தை படைத்தவர் பிரம்மம் நாராயணன் தான் என்று அளந்து காட்டியுள்ளது. இன்னும் சில அடையாளங்கள், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்று ஒரு வாக்கியம். நம்ம அனைவரையும் விட உயர்ந்தவர், அறிவற்ற அச்சேதன பொருள்களை விட பகவான் உயர்ந்தவர், சம்சாரத்தில் இருக்கும் நம்மை விட உயர்ந்தவர், முக்தி அடைந்தவர்களை விட உயர்ந்தவர், ஆதிசேஷன் கருடன் விஸ்வக்சேனர் போன்ற நித்தியசூரிகளை விட உயர்ந்தவர். பரமாத்மா தனி, அவரோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அப்படி பகவான் தனித்து இருக்கிறார். விசஜாதீயன் என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. இதெல்லாம் தைத்திரிய உபனிஷத்து. கடைசியில சாந்தோக்கியம், அதுல 8 பிரபாடகங்கள். ஒவ்வொரு பிரபாடகத்திலையும் பல இந்த ரிஷி அவருக்கு கேட்டார், அவர் இவருக்கு உபதேசம் பண்ணார் என்று பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அதுல முதல் பிரபாடகத்திலேயே சொல்லப்பட்டது பகவானுடைய அழகான திருமேனி. ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசஹ ஆப்ரணகாத் சர்வயேவ சுவர்ணஹா. பகவானுடைய திருமேனி தங்கத்தை போல் ஒளிவிடுகிறது. தஸ்யதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி, அவனுக்கு அழகான தாமரை போன்ற கண்கள் உள்ளன. இதுதான் அடையாளம், தாமரை கண்ணன். இந்த ஒரு அடையாளம் போலும் பரமபுருஷன் யார், முழுமுதற் கடவுள் யார் என்று பார்ப்பதற்கு எல்லா தெய்வங்களையும் நிறுத்தி வைங்கோ, எல்லாருடைய கண்ணையும் பார்த்துட்டே போங்கோ. யாருடைய கண்ணு கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் முழுமுதற் கடவுள். கஸ்ரீ ஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரயக்கா கஃப் புண்டரீக நயனஹா. ஆள வந்தார் பரமாத்மாவுக்கு அடையாளங்களை சொல்றார்.
ஸ்ரீ ஸ்ரீயா, திருமகளுக்கு கேள்வன் யாரோ, ஸ்ரீயப்பதி யாரோ அவன்தான் முழுமுதற் கடவுள். பரம சத்துவ சமாஸ்ரயக்கா, ரஜோகுணம் தமோகுணம் கலக்காமல் சத்துவகுணம் மட்டும் உடையவர் யாரோ அவர்தான் முழுமுதற் கடவுள். புண்டரீக நயனகா, தாமரை போன்ற அழகான கண்களை உடையவர் தான் முழுமுதற் கடவுள் என்று ஆழவந்தா தெரிவிக்கிறார். அதை வேதம் சொல்றது. அந்த அடையாளம் பரமாத்மா நாராயணனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால வச்சுடு, திருமேனி தங்கத்தை போல இருக்கும். தங்கம்னு சொன்னா என்ன மஞ்சளா இருக்குமான்னு கேட்காதீங்க, ஆசைப்படும்படி இருக்கும்னு அர்த்தம். தங்கத்தை பார்த்த உடனே கண்ணு மலர்றதோ இல்லையோ, யாரா இருந்தாலும் இப்படி எதை வேணாலும் வச்சு, இங்க ஒரு கல் இருக்கு, இங்க ஒரு கட்டை இருக்கு, இங்க தங்கம் இருக்குன்னா பார்த்த உடனே கண்ணு மலர்ந்துடும். அதை போல பகவானை பார்த்த உடனே ஆசை கண்ணு மலர்கிறதோ இல்லையோ, அதனால தங்கம் போன்றவர்னு தெரியுது. கருப்பான திருமேனி தான், ஒளி அப்படித்தான் இருக்கும். பிராட்டி மட்டும்தான் சிவப்பே தவிர பெருமான் கருப்பு. ஆனா தங்கத்தை போலன்னு சொன்னால் ஆசைப்பட தகுந்த திருமேனி. பார்த்த உடனே நான் என்னைக்கு கட்டிக்கலாம், நான் என்னைக்கு உன்னை ஆற தழுவிக்கொள்ள போகிறேன்னு ஆசை பிறக்கும். அதனால தங்கம் தங்கம்னு சொல்லுகிறார். அது முதல் பிரபாடகத்தில் சொல்லப்பட்டது. அதுக்கு மேலே உபகோசல வித்யா மேல் 4வது பிரபாடகத்தில் சொல்றது மறுபடியும் பகவான் எல்லையற்ற ஆனந்தமே வடிவமானவர். கம் பிரம்ம கம் பிரம்ம, இதெல்லாம் 4வது பிரபாடகம். 6வது பிரபாடகம் சத்வித்யா என்று ரொம்ப முக்கியமான பகுதி. அதிலும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னால் பகவான் ஒருவர் தான் படைக்கிறார், நாராயணன் தான் முழுமுதற் கடவுள், அவர்தான் அனைத்துக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறார், எல்லாம் சொல்லப்படுறது. கடைசி பிரபாடகம் முடிச்சுறேன், இதை சொல்லி முடிச்சிடுறேன். தஹர வித்யா என்று ஒரு வித்யை, அதாவது சாந்தோக்கியத்தினுடைய கடைசி பிரபாடகம் 8வது பிரபாடகத்தில் தஹர வித்யா என்று ஒரு பகுதி வருகிறது. அதுல வேணும்னு குழப்பிடுத்து. வேதம் குழப்பல, நமக்கு புரிந்து கொள்ள முடியாதனால குழம்புகிறது. ஒரே ஒரு வாக்கியம் சொல்றேன். எதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம தஹரோஸ்மின் அந்தராகாஷா தஸ்மித்யதந்தஸ்தன்வேஷ்டவ்யம் தத்வாவ விஜிக்யாசித்தவ்யம். உபனிஷத்து சொல்றது, இந்த உடம்பு இருக்கே, இதை சாதாரணமாக நினைக்காத. பிரம்மபுரம், இந்த உடம்பு தான் பிரம்மம் இருக்கும் இடம். நம்ம உடம்பை மிக தாழ்ந்ததாகவும் நினைக்கலாம், நம்ம உடம்பை மிக உயர்ந்ததாகவும் நினைக்கலாம். இது என்னுடைய உடம்புன்னு நினைச்சா பாப புண்ணியங்கள்னால இந்த உடம்பு வந்திருக்கு. அழுக்கு உடம்பு. ஆழ்வார் முதல் பாட்டில் நம்மாழ்வார் சொன்னார், பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும். இந்த உடம்பு மேலே தோல் மூடி இருக்கிற வரைக்கும் அழகா இருக்கும். கண்ணாடியில் நின்று நாமும் பார்த்துக்கலாம், நன்னா இருக்கேனான்னு பார்த்துக்கலாம். எங்கேயான தோல் வழண்டு போய் உள்ள இருக்கிற ரத்தம் எலும்பெல்லாம் வெளியில தெரியட்டும், சாமி போட்டு மூடி வச்சிருங்க சாமி, அதுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் போட்டு மூடிடுங்கோ. வெளியில பார்த்தா பார்க்கறதுக்கு சகிக்கல, நம்மளாலே நம்ம உடம்பு உள்ள எப்படி இருக்குன்னு நம்மளாலேயே பார்க்க முடியாது. ரத்தத்தை பார்த்தாலே மயங்கி விழுந்துருவோம். ஆனா உடம்புன்னு பார்த்து பார்த்து பூசி தேய்ச்சி வச்சுக்கிறோமோ இல்லையோ, ஏன் நான் மூடி இருக்கோ இல்லையோ, உள்ள அழுக்கு வெளியில தெரியாததுனால ஆனந்தமா இருக்கும். ஆனா உண்மையில் இது நல்ல உடம்பே கிடையாது. ஆனா இன்னொரு கண்ணோட்டத்தில் பரமாத்மா இருக்கக்கூடிய கோவில், இப்ப பெருமாள் கோவில் ஆழ்வார்னு எழுதியிருக்காரோ இல்லையோ, அது போல நம்ம உடம்பு ஒரு கோயில் ஆழ்வார் தான். நமக்குள்ள பரமாத்மா இருக்கார். வேதம் சொல்றது பிரம்மபுரம், இது பிரம்மம் இருக்கக்கூடிய ஊர், பட்டணம் என்று நினைத்துக்கொள். இந்த பட்டணத்துக்குள்ளே பிரம்மபுரே தஹரம் புண்டரீகம் வேஷ்ம ஹிருதய கமலம், ஹிருதயம்னு ஒன்று இருக்கு. அந்த ஹிருதயத்துக்குள்ளே தஹரோஸ்மின் அந்தராகாஷா, அதுக்குள்ள ஒருத்தர் இருக்கார், அவருக்குள்ள ஒருத்தர் இருக்கார், அவரை தியானிக்க வேண்டும். உடம்புக்குள்ள ஹிருதயம், ஹிருதயத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்கார், அவருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, அதை தியானிக்க வேண்டும்னு வேதம் சொல்லித்து. உடனே மற்றவர்கள் பூர்வபக்ஷிகள் எல்லாம் கேட்டா, பார்த்தீங்களா, அப்ப உடம்புக்குள்ள ஹிருதயம், ஹிருதயத்துக்குள்ள இருப்பவர் தான் நாராயணன், அந்த நாராயணனுக்குள்ள வேற யாரோ ஒருத்தர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தஹரம் பரமாத்மா உடம்புக்குள்ள இருக்கார், ஒத்துக்கிறேன். அந்த பரமாத்மா நாராயணனால் அந்த நாராயணனுக்குள்ள வேற யாரோ ஒருத்தர் இருக்கிறார். வியோமாதீதவாதம்னு இதற்கு பெயர். நாராயணன் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லலோ இல்லையோ, கிடையாது. அவருக்குள்ள வேறு யாரோ ஒருத்தர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரைத்தான் தியானிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று சில பேர் கேள்வி எழுப்பினார்கள். அதுக்கு ராமானுஜர் பதில் சொல்றார், கிடையவே கிடையாது. வேதமே பதில் சொல்லியிருக்கு. அந்த நாராயணனுக்குள்ள என்ன இருக்குன்னு கேள்வியோட விடவில்லை, வேதமே பதில் சொல்லுகிறது. தஸ்மின் காமா சமாஹிதாக, எல்லா கல்யாண குணங்கள், சௌசீல்யம் வாத்சல்யம் மார்தவம் ஆர்ஜவம் சௌஹார்தம் சாமியம் காருண்யம் மாதுரியம் காம்பீரியம் ஔதாரியம் சாதுரியம், எத்தனை எண்ணிலடங்காத குணங்கள் இருக்கின்றனவே, அந்த குணங்களைத்தான் சொல்லித்து வேதம். பரமாத்மா அவரிடத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் இரண்டையும் தியானிக்க வேண்டும். குணத்தை விட்டுட்டு ஒருத்தரை தியானிக்கவே முடியாதோ இல்லையோ. சாமி, இந்த நாற்காலியை பார்த்தேன், ஆனால் அதில் இருக்கிற நிறத்தை பார்க்கல, இதில் இருக்கிற என்ன தொடர்றதுக்கு மெத்துன்னு இருக்கான்னு நான் பார்க்கல, இதில் இருக்கிற என்ன சுவை இருக்கும்னு பார்க்கல, குணங்கள் எதையுமே பார்க்கவில்லை. ஆனால் நாற்காலியை பார்த்தேன்னு சொல்ல முடியுமா? குணம் இல்லாமல் நாற்காலியை பார்க்கவே முடியாது. அப்ப பிரம்மத்தை தியானிக்க வேண்டும் என்றால் அவருடைய குணங்களை விட்டு விட்டு நிர்குணமான பிரம்மத்தை தியானிக்கவே முடியாது. அப்ப பிரம்மம் சகுணம், அவருக்குள்ள இருக்கிற குணங்கள் மிகவும் முக்கியமானவை. பரமாத்மாவை தியானிப்பது எப்படி முக்கியமோ அவருக்குள்ள இருக்கும் குணங்களையும் சேர்த்து தியானிக்க வேண்டும். அதைத்தான் தஸ்மின் யதந்தஸ் தத் அன்வேஷ்டவ்யம் தத்வாவ விஜிக்ஞாசித்தவ்யம்னு சொல்றது. அப்ப இங்கும் நாராயணனுக்கு மீதூர்ந்த ஒரு தெய்வத்தை சொல்லவில்லை, நாராயணனையும்
அவனுடைய குணங்களையும் நினைத்துப்பார், அதை தியானிக்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறது என்று கடைசியில் தகர வித்தையோடு சொல்லி சாந்தோக்கிய உபனிஷத்து முடிவு செய்கிறது. அப்ப முண்டகோபனிஷத்தில் பல அடையாளங்கள். பகவானுடைய திருமேனி சர்வஜனாக இருக்கிறார், தானே மோட்சம் அளிக்கிறார், அழகான திருமேனியோடு இருக்கிறார், இதெல்லாம் அடையாளங்கள். மாண்டூக்கிய உபனிஷத்தில் வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் 4 வடிவங்களோடு இருக்கிறார்னு சொல்லித்து. ஐத்தரேய உபனிஷத்தில் அனைத்துக்கும் ஆத்மா, எல்லாவற்றுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருப்பவர்னு சொல்லித்து. தைத்திரிய உபனிஷத்தில் ஆனந்தமயன், எல்லையில்லாத ஆனந்தத்தை உடையவர் என்று சொல்லியது. இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தில் பல இடங்கள் பார்த்திருக்கோம். கல்யாண குணங்களோடு கூடினவர் பரமாத்மா. அந்த மங்களமான குணங்கள், அதை நினைக்க நினைக்க நமக்கு நல்லது நடக்கிறது. அதை கொண்டு பற்றி கொண்டுதான் வைகுந்தத்தையே அடைகிறோம். அந்த பரமாத்மா நாராயணன் தான் முழுமுதற் கடவுள் என்று உபனிஷத்துக்கள் அனைத்தும் ஒரே மிடராக, ஒன்னு சொன்னது இன்னொன்று முரண்பட்டு சொல்லவே சொல்லாது, ஒரே கருத்து உபனிஷத்துக்கள் அனைத்தும் பேசுகின்றன. அப்ப இதுல தெரிஞ்சுக்கிறது என்ன? வேதைஷ்ச சர்வைஹி அகமேவ வேத்யா. கண்ணன் பகவத்கீதையில சொன்னார், நீ எத்தனை வேதத்தை வேணாலும் படி, அதுல நான் தான் சொல்லப்பட்டிருக்கேன். என்னை தவிர வேறொரு தெய்வத்தை எந்த வேதமும் சொல்லாது, என்னை தவிர வேற ஒருத்தரையும் வேதம் சொல்லாது. என்ன சொல்றதுக்கு வேதத்தை தவிர வேற புஸ்தகமும் கிடையாது. பகவானை தெரிஞ்சுக்கணும்னா வேதத்தை கொண்டு மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். துணைக்கு இதிகாசம், புராணம், ஸ்மிருதி எல்லாம் வச்சுக்கலாமே தவிர வேதத்தை கொண்டுதான் பகவானை புரிந்து கொள்ள முடியும். அந்த வேதத்தில் ஒரு சில பகுதிகளை இன்றைக்கு நாமும் அனுபவிக்கும் பாக்கியத்தை பெற்றோம். அடியேனுக்கும் உங்களுக்கும் இந்த வாய்ப்பை நல்கியமைக்கு கோமடம் சுவாமி ஸ்ரீ தரணங்களே அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு, சுவாமி இன்னும் ஒரு நூற்றாண்டு இருந்து இது போல இன்னும் பல கைங்கரியங்களை செய்து பக்தர்கள் பயன்படும்படிக்கு ஞானத்தையும் பக்தியும் வளர்க்க வேண்டும் என்று ஸ்ரீரங்கநாயகி தாயார், ஸ்ரீரங்கநாதன் பெருமான் எம்பெருமானார் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்த முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம். வறுத்து எடுத்து இருக்கக்கூடியதான் இந்த கோடை காலத்தில் இங்கேருந்தோ நீருண்ட மேகம் திரண்டு வந்து அப்படியே ஜிலு ஜிலு ஜில்லு ஜில்லுன்னு மழை பொழிஞ்சு ஓஞ்சது மாதிரி இந்த சம்சாரமாகிய வறுத்தெடுக்கிறதான இந்த சாகரத்தில் மாட்டின் இருக்கிற நமக்கு இப்படி ஒரு மேகம் காரிருள் மேகமே திரண்டு வந்து பொழிஞ்சது மாதிரி இருக்கு. இது அதி உக்தி இல்லை, அதிகப்படியாக பேசுகிற விஷயம் இல்லை, யதார்த்தம். காரணம் என்னென்னா அனுபவிச்சவாதான பிரமாணம். அசைய முடியல, அத்தனை பேரையும் கட்டி போட்டு விட்டார். ஏதோ ராமாயணம் சொல்கிறார், பாகவதன் சொல்கிறார், கிருஷ்ணலீலைகள்லாம் சொல்கிறார், அப்படிங்கிறச்சே கட்டி போடுறது ரொம்ப சுலபம். உபனிஷத் வேதாந்தம், அதுலேயும் பரபிரம்மம் யார் அப்படிங்கிற நிர்ணயம், இதை தான் எத்தனை முனிவர்களோ தெரியாது, எத்தனை யோகீஸ்வராலோ தெரியாது, எத்தனை தேவர்களோ தெரியாது, அவள்லாம் கோடிக்கணக்கான பேர் சேர்ந்து விசாரம் பண்ணிகிட்டே இருக்கா. பிரம்ம விசாரம், அதுவே விசாரம், பிரம்ம விசாரம்னு இப்படியே போயிட்டு இருக்கா. அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு அவகாசம் கொடுத்தது 3/4 மணி நேரத்தில் சொல்ல போகிற விஷயமும் அகாதமான விஷயம், கடலளவான விஷயம். சுவாமி அதுக்குள்ள அடக்கினார் பாருங்கோ. இதுதான் ஆச்சரியம். அண்ட சராச்சரத்தையும் இத்தினூண்டு வாமனனாக இருந்தால் கூட உள்ள அடக்கிறது மாதிரி, அதை மாதிரி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்துனா அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தையும் இத்தினூண்டு ஒரு கேப்சூல் மாதிரி ஆக்கி அதோட நுண்ணியதாக இருந்துட்டே அணோரணியான் அப்படின்னு இருந்துட்டே அத்தனையும் உலகமுண்ட பெருவாயனாக எப்படி பகவான் இருக்கானோ அதை மாதிரி இப்படி அகாதமான விஷயத்தில் அவருக்கு தனக்கு தெரியுன்றதுக்காக தனக்கு புரிஞ்ச பாஷையில் பேசின்னு போனார்னா அந்த வேதாந்தத்தை ஒருத்தர் கூட இங்கே கேட்டிருக்க முடியாது. இதில் யாக்கா ஒருத்தருக்கு புரியலேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்னார் சுவாமின்னு ஒன்றுமே புரியல. 3/4 மணி நேரம் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே போனார், ஒன்றும் புரியல. அப்படின்னு இல்லாத சின்னவாள்லேருந்து பெரியவா வரைக்கும், படித்தவாள்லேருந்து படிக்காதவா வரைக்கும், புரிஞ்சவானே இல்லாத எல்லாருக்கும் தெளிவாக புரிகிற மாதிரி இப்படி இறங்கி வந்து சொல்ல முடியாது. நான் அதிகப்படியாக முகஸ்துதியாலாம் பேசுகிறவன் இல்லை, யதார்த்தத்தை சத்தியத்தை பேசி ஆகணும். என்னென்ன காரணங்களால் உபனிஷத்து ஸ்ரீமன் நாராயணனான நம்ம ரங்கநாத பெருமாள் தான் பரபிரம்மம், பரம்தேயம், பரம்ஜோதி, பரமாத்மா, இறைவன், கடவுள், ஈசன், காட் அப்படின்னு எதை வேணா சொல்லு, அது ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனையே குறிக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக நிர்ணயம் பண்ணிச்சே. அதாவது அந்தந்த இத்தனை பெரிய உபனிஷத்துலேருந்து குறிப்பிட்டதான இத்தனை லட்சணங்கள் உடையவன் இவன் தான் பரமாத்மா, பரபிரம்மம் அப்படிங்கிற முண்டகோபனிஷத்துலேருந்து ஆரம்பிச்சுண்டு கடைசியில் எவன் ஒருவன் தாமரை கண்ணனோ அவன்தான் முழு முதற்க. எத்தனை இடத்துல தாமரை கண்ணனையே ஆழ்வார்கள் திருப்பி திருப்பி பாடுறா. ஏன்னா சாந்தோக்கிய உபனிஷத்து அது முக்கிய சாம வேதத்தினுடையதான உபனிஷத்தாக இருக்கிறதுனால அதுலேயும் முக்கியமான அடையாளம் சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன். அவன் அவனுடைய கண் அழகை வர்ணிக்கிறது அப்படிங்கச்சவே அது மட்டும் இல்லாத
வியூகமூர்த்திகளுடையதான விஷயங்களோ, அதுக்கு மேலே ஆனந்தமயகா, அதுக்கெல்லாம் கொடுத்த விளக்கம் இருக்கு. இந்த ஸ்கேலை வச்சு அளந்து அளந்து தைத்திரிய உபனிஷத்தை சொல்லிட்டு வச்சு ஸ்கேலை வச்சு அளந்து அளந்து ஒரு 100 அடி அப்படின்னு அளக்கிறது மாதிரி ஒரு 100 ஆனந்தம்னு எடுத்துட்டியானா மனுஷ ஆனந்தத்தை விட கந்தர்வ ஆனந்தம், பிதர்களுடைய ஆனந்தம் அப்படின்னு பிரம்மா வரைக்கும் ஆனந்தத்தை அளந்துட்டே போன வேதம். அதுக்கடுத்து பரபிரம்மமாகிய ஸ்ரீமன் நாராயணனை பற்றி சொல்லச்சே அவனுடைய ஆனந்தத்தை எப்படி அளக்கலாம்னா அதுதான் யதோ வாச்சோ நிவர்த்தந்தே ஹ்யப்ராப்ய மனசா சஹா அப்படின்னு வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவன்னு வேதம் சொல்றது. சிந்தைக்கும் கோச்சரம் அல்லன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். சிந்தனையினாலையும் அளவிட முடியாது. பண் கடந்த தேசமேவு பாவநாச நாதனே அப்படின்னு உன் வாக்குக்கும் அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத ஆழ்வார்கள் அந்த உபனிஷத்துகளுடைய அர்த்தத்தை தானே கொடுக்குறா. அப்படிங்கிறச்சே இப்பேற்பட்டதான பரபிரம்மத்தினுடைய லட்சணங்களை சொல்லி 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 5 உபனிஷத்தை ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளால கேட்ட அத்தனை பேர் மனசுலையும் அப்படியே ஸ்திரமாக அப்படியே நிற்கும்படிக்கு அப்பப்போ அந்தந்த உபனிஷத்து சொன்ன உடனே இந்த உபனிஷத்தினுடைய சார சங்கிரகம் என்ன, இந்த உபனிஷத்தினுடைய சார சங்கிரகம் என்னன்னு சொல்லி கடைசியில் அந்த சங்கிரகம் சொல்கிறதுலேயே கடைசியில் மொத்தம் 5 உபனிஷத்தினுடைய சங்கிரகத்தையும் சொல்லி இத்தனையும் 3/4 மணி நேரத்தில் எப்படி சுவாமியால் சாதிக்க முடிஞ்சதோ தெரியல. அது பரம்பராலப்தமான ஞானம். ஏன்னா அவ தாத்தா அவருடைய ஆச்சாரியர், அவ தாத்தா அவ தகப்பனார் சுவாமி. ஏவம் பரம்பரா பிராப்தம் எமம் ராஜர்ஷியோ விதுகுன்னு கீதையில் சொல்கிற மாதிரி பரம்பரா லப்தமான ஞானம் இருந்தால் தான் தெள்ளத்தெளிவாக தானும் அதை புரிஞ்சு அனுபவிச்சுண்டு புறத்தை யாரும் அனுபவிக்கும்படியாக குறிப்பிட்ட நேரத்தில் சொல்ல முடியும்னுச்சு. சுவாமிக்கு நம்ம என்ன செய்ய முடியும்னா தலையெல்லாம் கைமாறலனே அப்படின்னு மனசாலையும் சரீரத்தாலையும் விழுந்து பல கோடி தண்டம் சமர்ப்பிக்கிறத தவிர வேறு தெரியல. இதுக்கு மேலே என்ன செஞ்சிட முடியும்? நான் ஒரு பெரிய சம்மானம் பண்ணுறேன், எவ்வளோ கொடுத்துட போகிறேன்? ஒன்றால் முடிஞ்சால் கோடி குடிப்பியா பல கோடி குடிப்பியா? இதெல்லாம் நீங்கிற செல்வம், குப்பை கலர்ந்த செல்வம். அவள் கொடுக்குறதோ நீங்காத செல்வம் நிறைஞ்சு. எதுக்கு எதை சம்பந்தமே இல்லையே. பரன் மேலே ஏறி பார்க்குறதான அப்பா அதோ அப்படியானா அந்த ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனை தொட்டு முடியுமா அப்படின்னு கேட்டார். அது மாதிரி நம்ம எதையும் சமர்ப்பணம் பண்ணினதுனால மட்டும் ஆகிற விஷயம் இல்லை. மனசால் இதையே அனுச்சிந்தனம், அதையே சிந்தனம் பண்ணி அந்த சொன்னதான பரபிரமமான ரங்கநாதனையே அனவரதமும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திச்சோமானா அதுதான் நமக்கு பிறவி பயன் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணி. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதே ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபிசம்பிசந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமேப்யோ மன் பிரதிஷ்டிதா ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவத்சசேன மகான் கீர்த்தியா.